அடுத்ததாக ஏற்கனவே அறிவித்தபடி இந்த அஜ்வா ஹதீஸ் சம்பந்தமாக, இது நம்ம இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, மற்றவங்களாம் இதை பார்த்துருப்பாங்க, நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை பார்ப்போம். அதாவது என்னென்னு கேட்டால், இது கொஞ்சம் டீப்பாக நீங்கள் மார்க்கத்து விஷயமா இருக்கனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பேசிக்காகவே இதை பற்றி தெரியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கிற வகையிலையும், ஓரளவு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எதிரிகளுடைய வாதங்கள்லாம் புரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் விளக்குற வகையில் என்ன செய்வோம், ஸ்டார்டிங்கிலேருந்தே வருவோம். அப்போ தான் தெளிவாக விளங்கும். அதாவது என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் வருது, யார் ஒருவர் தினசரி 7 பேரிச்சம்பழங்களை, அஜ்வா என்கிற பேரிச்சம்பழங்களை அதிகாலையில் உட்கொள்கிறாரோ அவருக்கு அந்த நாளில் எந்த ஒரு விஷமும் எந்த ஒரு சூனியமும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நபிகள் சொன்னார்கள் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸுங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் ஏராளமான இடங்களில் வருகிறது, முஸ்லீமில் வருகிறது, இன்னும் பல நூல்களில் வருகிறது. அப்போ இது நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்க்குறாருந்தா ஒரு 5445 எடுத்து வச்சுக்கிறோங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், தினசரி என்ன செய்யணும், பேரிச்சம்பழத்தை 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால், இன்றைக்கி சாப்பிட்டோம்னா இன்றைக்கி எனக்கு செய்யாது, எனக்கு எந்த விஷமும் ஒன்றும் செய்யாது, இன்றைக்கு சூனியம் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய கருத்து. அடுத்தது இன்னொரு செய்தி, ரெண்டையும் இணைச்சி தான் அது சொல்ல போகிறோம். இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால், கருஞ்சீரகம் இருக்குல்ல, கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் நிவாரணமாகும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். ஏன்னா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. இது குறித்து அஜ்வாவை பற்றி பேசுனவங்களும் அதை பற்றியும் சேர்த்து தான் பேசுகிறாங்க. அதனால் அந்த கருஞ்சீரகத்தை தனியாக பேச வேண்டியதில்லை. அஜ்வாவுக்கு சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாமே கருஞ்சீரகத்துக்கும் பொருந்தும். அவங்க சைடில் வைக்கிற வாதம் ரெண்டுக்கும் உள்ளதாக தான் இருக்கும், நம்ம சொல்கிற மறுப்பும் ரெண்டுக்குள்ளதாக தான் இருக்கும். அப்போ அது இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், கருஞ்சீரகத்தில் ஒரு நோய் நிவாரணம் இருக்குதுன்னா அது ஒரு வகை. இதில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், மரணத்தை தவிர, மௌத்தை தவிர எந்த வியாதியாக இருந்தாலும் கருஞ்சீரகம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் பல நூல்களில் இருக்கிறது. நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும், 5688. இது எத்தனை வார்த்தைகள் மாறிக்கிற வந்தாலும், எத்தனை நூலில் வந்தாலும் இதான் கருத்து, சாராம்சம் இது தான். 2 விஷயந்தான். 2 விஷயம் என்னது, அஜ்வாங்கிற பேரிச்சம்பழத்தை தினசரி காலையில் 7 சாப்பிட்டு வந்தால் அன்றைய தினம் விஷமும் ஒன்றும் செய்யாது, சூனியமும் ஒன்றும் செய்யாது என்று ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் மருந்து உண்டு அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். இந்த ரெண்டையுமே நாம் தவறுன்னு சொல்கிறோம். இதனுடைய கருத்து பிழையான கருத்தாக இருக்கிறது. இது மக்களை மிஸ்கைட் பண்ணுகிறது, அதாவது தப்பாக மக்களை வழிகாட்டுகிறது அப்படிங்கிற என்னென்ன காரணத்துக்கு சொல்கிறோம்னு பிறகு வருவோம். நாம் இதை சரி இல்லைங்கிறோம். எதனால் சரி இல்லைங்கிறோம், இதனுடைய கருத்தில் பிழை இருக்கிறது. இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிற கருத்தில் பிழை இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலையும், எல்லா நோய்க்கும் கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்குங்கிறதும் பிழையாக இருக்கிற காரணத்தினாலையும் இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை என்று நம்ம மறுக்கிறோம். இந்த மறுப்புக்கு மறுப்பு சொல்ல வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு மறுப்பாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கருத்தை பார்த்து ஹதீஸை மறுக்கிறார்கள். ஹதீஸை கருத்தை பார்த்து மறுக்கக்கூடாது. அறிவிப்பாளர் ஏதாவது பிழையாக இருந்தால் சொல்லுங்கள், மறுத்துட்டு போங்க. இது அறிவித்த இந்த ஆள் சரியில்லை, இது அறிவித்த 8வது ஆள் சரியில்லை, அது அறிவித்த 3வது ஆள் சரியில்லை அப்படின்னு ஒரு ஆதாரம் வச்சு சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. ஆனால் ஒரு கருத்தை வச்சு இந்த ஹதீஸ் சரியில்லை என்று சொல்லுவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது விதியை உண்டாக்குகிறார்கள். இது சரியில்லாத விதி, இப்படி பார்க்கக்கூடாது, கருத்தே பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா ஆளுக்கு கரெக்டாக இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறேன்னு அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் உள்ள விதியை தவிர, அதனுடைய கருத்து சரிங்கிறதை பார்ப்பதுங்கிற டாப்பிக்கே கிடையாது, ஹதீஸ் கலையில் கிடையாது, முந்தைய அறிஞர்கள்ட்ட அது கிடையாது அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு மறுப்பாக இதைத்தான் வைக்கிறார்கள். முதல் மறுப்பாக என்ன செய்கிறாங்க, இதை வைக்கிறாங்க.
இந்த இந்த இதை உடைக்கணும். முதல்ல ஒரு ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸ் என்பது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வஹி தான். ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேச மாட்டாங்க தான். ஆனாலும் இரண்டுடைய நம்பகத்தன்மையில் வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆனுடைய நம்பகத்தன்மையிலையும் ஹதீஸுடைய நம்பகத்தன்மையிலையும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆனுடைய நம்பகத்தன்மை என்ன என்று கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இதுதான் குர்ஆன் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சொன்னார்கள். இதுதான் குர்ஆன் என்று சஹாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னார்கள். இதுதான் குர்ஆன் என்று சஹாபாக்கள் சொன்னதாக தாபியன்கள் சொன்னதை தாபியன்கள் சொன்னார்கள். இப்படி இந்த தலைமுறையில் நாம் சொல்கிறோம். நம்ம எல்லாரும் தான் சொல்கிறோம் இதுதான் குர்ஆன் என்று. நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது நமக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லாருக்குமா போய் சேருகிறது. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பாளர் 2 அறிவிப்பாளரை வைத்து குர்ஆனை நம்ம நம்புறது கிடையாது. சமுதாயமே அறிவிக்கிறது. குர்ஆனுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு சமுதாயமே சஹாபாக்கள்லாம் கூடி இதுதான் குர்ஆன் என்று என்ன செய்கிறாங்க, நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமுதாயமாகவே வருகிறது. அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஹதீஸ் அப்படி அறிவிக்கப்படுதா? இல்லை. ஹதீஸுகள்னு வரக்கூடியது அறிவிக்கிற ஆளுக்கு யாராக இருப்பாங்கன்னா, ஒருத்தராக இருப்பாங்க, 2 பேராக இருப்பாங்க, ஒரு 3 பேராக இருப்பாங்க, ஒரு 10 பேராக கூட இருப்பாங்க. அந்த 10 பேர்லேருந்து அறிவிக்கிறவங்க 3 பேராக இருப்பாங்க, அந்த 3 பேர்லேருந்து அறிவிக்கிறவங்க 4 பேராக இருப்பாங்க, 4 அறிவிக்கிற 20 பேராக இருப்பாங்க. இப்படி போய் என்ன செய்யும், கூடை குறைச்சி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவங்களெல்லாம். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வழியாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆட்கள்லாம் சரியாக இருக்காங்கன்னு ஆய்வு செஞ்சு அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம் பலவீனமான வசனம், இந்த வசனம் இட்டுக்கட்டப்பட்ட வசனம் அப்படின்றத சொல்ல முடியுமா? நம்பரே இல்லை. எல்லாரும் அறிவிப்பாளராக இருந்தால் யாரை போய் ஆய்வு செய்ய போகிறீங்க? குர்ஆனுடைய அறிவிப்பாளர்கள் யார்? குர்ஆனுடைய சனது என்ன? இன்றைக்கு 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கன்னா 200 கோடி பேரும் இதனுடைய அறிவிப்பாளர்கள். அடுத்த தலைமுறை 300 கோடி ஆகும். அந்த 300 கோடி பேருக்கும் இந்த 200 கோடி பேர் தான் குர்ஆனை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இப்படி சமுதாயமாக கோடி மக்கள் வழியாக அறிவிக்கப்படுற குர்ஆனுடைய நம்பகத்தன்மைங்கிறது அதுக்கு கணக்கே கிடையாது. அது அந்த ஒரு நிலையில் இருக்கிறது. ஹதீஸ் என்பது ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச ஹதீஸ் இன்னொரு சஹாபிக்கு தெரியாது. வழங்குதா? சஹாபாக்கள் ஒருத்தர் அறிவிப்பார், உங்களுடைய சமுதாயத்தில் ஒருத்தர் தான் அறிவிக்கணுமா? 2 பேர் அறிவிப்பாங்க. மீதி உள்ள ஆட்களுக்கு சஹாபியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியாது. அப்படி தான் அன்றைய காலத்தில் இருந்தது. இந்த வகையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அடுத்த வித்தியாசம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் ஹதீஸ் என்பதை, குர்ஆன் என்பதை அவங்க எழுத்தர்கள் என்று நியமனம் பண்ணி அதை எழுதி வைக்க வைத்தார்கள். எதையுமே ரிட்டன் ஆக்கிட்டோன்னு வைங்களேன், அதனுடைய பாதுகாப்பு தன்மை அதிகமானது. இப்போ புகாரி முஸ்லீம்னு கித்தாபு வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு யார் அறிவிப்பாளர் பார்க்குறோமா? புகாரியில் இருக்க நான் சொல்கிறேனே, புகாரி சொன்னாருங்கிறதுக்கு எனக்கு என்ன அறிவிப்பாளர்? இந்த கித்தாபு தான். அதை புக்காக ஆக்கி ரெக்கார்டாக்கி அதை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? நம்ம அந்த புக்கிலேருந்து பார்த்து யாரும் நமக்கு அறிவிக்க தேவையில்லை. நம்மளா புகாரி கத்தாவை பார்த்து நானாக அறிவிக்கிறேன். எனக்கும் புகாரிக்கும் 1000 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது, 1200 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ரிட்டன் ஆகிடுச்சின்னு சொன்னான். அப்போ ஹதீஸுகள்லாம் ரிட்டன் ஆகுறது எப்போன்னு கேட்டால், ரிட்டன் எழுத்து வடிவில் ஆகுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200, 150, 200 வருஷத்துக்கு பின்னாடி தான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் எழுதிருங்க. ஒரு வசனம் வந்தால் கூப்பிடுவாங்க, இதை எழுதிக்கிறங்க, இந்த வசனத்தை இந்த சூறாவில் சேர்த்துக்கிறங்க, இந்த வசனத்தை அந்த வசனத்துக்கு பின்னாடி எழுதுங்க, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி வந்திருக்கிற வஹி பூராத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதரை எழுத்தாக ஆக்கினார்கள். இந்த எழுத்து பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹதீஸுக்கு இருந்துச்சா? தடை தான் இருந்துச்சு. குர்ஆனை எழுதக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆன் அல்லாத எதையும் நீங்கள் எழுதக்கூடாது, கல்வி ரெண்டும் கலந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி குர்ஆனை தவிர இதை எழுதக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தார்கள். அப்போ அதனால் ஹதீஸுகளை புக்கு மாதிரி எழுதி ஒரு செய்தியை சொல்லும்போது சஹாபாலாம் கூட்டு வச்சு இதை எழுதி வச்சுக்கிறங்க, இது எழுதி அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுவும் ஒரு பாதுகாப்பு தன்மையில் கொஞ்சம் மேல் நோக்கி குர்ஆன் அளவுக்கு வராட்டாலும் கொஞ்சம் மேல் நோக்கிய நிலையை நோக்கி வரும். வாயில் தான் எனக்கு தெரிஞ்ச ஹதீஸை நான் எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுவேன், அவ்வளவு தான். அனைவருக்கும் தெரியாது, அது ரெக்கார்டு கிடையாது, செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மூலப்பிரதியும் இருக்காது. இந்த ஒரு பாதுகாப்பு குர்ஆனுக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனனம் செய்ய வைத்தார்கள்.
மனனம் செய்த ஹாஃபில்கள் இருந்தார்கள். குர்ஆன் வர வர என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் மனப்பாடம் செய்து கொள்வார்கள் என்பதும் இருக்கிறது. அப்போ குர்ஆன் வருது, மனப்பாடம் செய்ய வைக்கிறாங்க. குர்ஆன் வருது, எழுத வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதும்போது கூட, மனப்பாடம் பண்ணும்போது கூட ஓரிருவர் சிலரை வந்து விட்டிருக்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து எழுத சொல்லும்போது ஒரு 10 பேர் ஊரில் இல்லைன்னு வைங்க, அந்த 10 பேரும் அந்த அன்றைக்கு வந்த வசனத்தை எழுதியிருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், விடுபட்டிருக்கும். ஒருவருடைய எழுத்தும் அடுத்தவருடைய எழுத்துக்கு மத்தியில் சில வசனங்கள் முன்ன பின்ன வேறுபாடு இவர்கிட்ட கூட இருக்கும், அவர்கிட்ட குறைய இருக்கும். இவர் விட்டது அவர் எழுதியிருப்பார், அவர் விட்டதை இவர் எழுதியிருப்பார். ரெண்டையும் வச்சு பார்த்தா வெவ்வேறு குர்ஆன் மாதிரி தெரிஞ்சிடும். அப்படிலாம் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மரணித்த உடனேயே அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஸைத் இப்னு சாபித் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. எழுத்தரெல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஏன்ப்பா நீ 18 24 வசனம் உனக்கு காணாம நீ சொல்லு, என்கிட்ட இருக்குதுங்க, என்கிட்ட இருக்குது, ஒரு ஆள்கிட்ட மட்டும் இல்லை, நீ எழுதிக்க, நீ தான் விட்டுருக்கிற இப்படின்னு சொல்லி யார் யார் விட்டால் யார் யார் மனப்பாடம் பண்ணாமல் தவறினார் என்பதையெல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க அதை எல்லாரையும் சேர்த்து வச்சு தொகுத்து இதுதான் ஒரிஜினல் பிரதின்னு ஒரு பிரதி அவர் உண்டாக்கிடுறார். செக் பண்ணி பார்ப்பதற்கு ஒரு மூலப்பிரதியை தயார் பண்ணிடுறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை எல்லாரும் எழுதி வச்சுருந்தாலும் ஒவ்வொருத்த எழுத்தர்கிட்டையும் குர்ஆனில் வந்து அடுத்த எழுத்தருடைய குர்ஆன்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். எதனால் வேறுபட்டு இருக்கும்னா, ஒரு வசனம் வரும்போது அனைவரும் மதீனாவில் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இருந்தவங்க எழுதிக்கிடுவாங்க, இல்லாதவங்களுக்கு தெரியாமல் போயிடும். பின்னாடி கேட்டு எழுதுவாங்க, கேட்டு எழுதாமையும் விட்டுருவார்கள். அப்போ எல்லாருடைய பிரதிகளும் ஒன்றாக இல்லாத போது குர்ஆன் மீது நாளைக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சியில் ஸைத் இப்னு சாபித் பெரிய ஒரு ஸ்காலர் அவரை வச்சு என்ன செய்கிறாங்க, அவர் குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தராகவும் இருந்தார். அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இதுதான் குர்ஆன்னு சொல்லி தொகுத்து, இதுதான் இனிமேல் குர்ஆன், யாராவது விட்டுருந்தீங்கன்னா பார்த்து இதன்படி எழுதிக்கிறணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, குர்ஆன் எதுனாண்டு ஒரு பல பிரதிகள் இருந்துச்சு இல்லையா, அதில் உள்ள சஹாபாக்கள் விட்ட தவறுகளை எல்லாம் சரி செஞ்சு ஒத்த பிரதி ஆக்கிட்டாங்க. அதுதான் குர்ஆன். அப்படி இந்த மாதிரி பாதுகாப்பு எதுக்கு இருக்குது, குர்ஆனுக்கு இருக்குது. எவனாச்சும் குர்ஆன் சொன்னான்டா எங்கடா எடுத்து காட்டுறான்ருவோம், ஆனால் ஏன் குர்ஆனில் இருக்குது ஓன் குர்ஆனில் இருக்குன்னு பேச இயலாது. அப்படி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இன்னும் அதிகமான ஊர்களுக்கு பரவிய போது உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குர்ஆனுடைய ஒரு பிரதி மட்டும் இங்கே இருந்து மற்ற பகுதிகளுக்கு இல்லாமல் இருந்தால் ஒவ்வொருத்தரும் எதையாச்சும் குர்ஆன் சொல்லிடக்கூடாது என்று சொல்லி இந்த ஒத்த குர்ஆனுக்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொகுத்த அந்த ஒத்த குர்ஆனுக்கு எக்கச்சக்கமான பிரதிகளை அவங்க எடுக்கிறாங்க. உஸ்மான் என்ன செய்கிறாரு, அதே ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு எழுத்தரெல்லாம் கூப்பிட்டு வச்சு காப்பி எடுக்கிறாங்க. அப்போ ஜெராக்ஸ்லாம் கிடையாது, பிரிண்டெல்லாம் கிடையாதுல்ல, அதை பார்த்து எழுதணும், ஒவ்வொருத்தரும் எழுதுவாங்க. அப்படி எழுதி ஏராளமான பிரதிகளை அவர் எடுக்கிறார். எடுத்து அவர் ஆளுகைக்கு வந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரதி அனுப்பி வர்றார். அங்கே குர்ஆன் சம்மந்தமாக சர்ச்சை வந்தால் இதான் குர்ஆன், இதை வச்சு தான் முடிவு செய்யணும் என்று சொல்லி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுவதற்கும் குர்ஆன் போய்விட்டது, ஒவ்வொரு பிரதி போய்விட்டது. இது அடுத்த பாதுகாப்பு. குர்ஆன்கிறது என்னது, அது அல்லாஹ்ட்டேருந்து வந்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உறுதியானதுன்னு சொன்னால், உறுதிக்கு மேலே கட்டு, அதுக்கு மேலே ஒரு கட்டு, அதுக்கு மேலே ஒரு கட்டு, அதுக்கு மேலே ஒரு கட்டு போட்டு கட்டினா எப்படி இருக்கேன், அந்த மாதிரி உறுதி உள்ள ஒரு செய்தியாக குர்ஆன் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பிரதிகளில் சிலது வந்து இன்றைக்கும் கூட சில மியூசியங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உஸ்மான் எழுதி அனுப்பின அந்த பிரதிகளுடைய காப்பிகள் என்ன செய்கிறது, அதிலிருந்து அந்த எழுத்து மாதிரியே எழுதப்பட்ட காப்பிகள் வந்து இன்றைக்கும் வந்து ரஷ்யாவுடைய தாஷ்கண்டுங்கிற நகரத்தில் உள்ள மியூசியத்தில் இருக்கிறது. துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தம்பூல்னா கான்ஸ்டாண்டினோபிள் வாங்கல அந்த ஊரில் உள்ள மியூசியத்தில் அந்த பிரதி இருக்கிறது. இன்றைக்கி வைக்கிற குர்ஆனை அதையும் செக் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும், வாசிக்கிற ஓசை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ குர்ஆன் வந்து இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஹதீஸ் எப்படி, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்வார், அந்த ஒருத்தர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒருத்தர் வந்து கவனக்குறைவாக கேட்டிருக்கலாம், தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்ன இல்லைன்றதை இருக்குன்னு விளங்கியிருப்பாங்க. நம்மளே மனிதர்கள்ட்ட பேசுகிறோம், பேசின பேச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போகுது, கொஞ்சம் கை கால் மூக்கெல்லாம் வச்சு தானே போகுது. அப்படியெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் என்றெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓரிருவர் தான் சொல்கிறார்கள். அந்த ஓரிருவர்கிட்ட பிழை ஏற்படலாம், தவறு ஏற்படலாம், மறதி ஏற்படலாம். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும்.
ஹதீஸ்னு வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால், வலுவான செய்திகள் என்னங்கிறத பின்னாடி வளர்க்குறேன், வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும், இது சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஆனால் இது நம்ம ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ன்னு தெரிகிறது, இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால் அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஹதீஸில் இருக்கிற ஒரு விதிதானே தவிர நாம் புதிதாக உண்டாக்கின ஒரு விஷயம் கிடையாது. இதுக்குரிய சான்றுகளை முதல்ல பாருங்கள். அதாவது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஆரம்பமே முதல் ஹதீஸாக என்ன வரும்னு கேட்டால், மன் ஹத்தஸன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன், பொய் என்று கருதப்படுகிற ஒரு செய்தியை என் சார்பில் ஒருவர் அறிவித்தாரையானால் ஃபஹு அஹதுல் காதிபீன், அவரும் பொய்யர்களில் ஒருவரே. என் சார்பாக பொய் பார்த்தாலே பொய்யின்னு கருதப்படுகிறது, அப்படியான செய்தியை என் பெயரில் ஒருவர் அறிவிப்பாரையானால் அவரும் பொய்யரே என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் அந்த ஹதீஸுடைய உசூலை சொல்லும்போது முன்னுரையில் அவர் கொண்டு வந்துடுறார் அந்த ஹதீஸை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த செய்தி பொய் என்று கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம், மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து அவர் போட்டிருக்கிறார். அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் ஜுஹுதுங்கிற கிதாபில் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், ரபி இப்னு ஹுசைம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மேதை, அவர்கிட்ட நிறைய சான்றுகள்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அவர் சொல்கிறாரு, இன்னலில் ஹதீஸி லவ் அன், ஹதீஸுக்கு என்று ஒரு ஒளி இருக்கிறது, லவ்வின் நகாரி, பகலுக்கு எப்படி ஒளி வெளிச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். தாரிஃபுஹு, நீனே அதை அறிந்து கொள்ளலாம், இது கேட்ட ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். ஓ லுல்மத்துன், ஹதீஸுக்கு இருள் இருக்கிறது, லுல்மத்தில் லைலி, அது இருட்டுடைய இரவுடைய இருட்டை போல ஒரு இருள் இருக்கிறது, துணிக்கிறஹு, அதை நீனே கண்டு வெறுத்து விடுவாய், உனக்கே தெரியும். ஒரு செய்தியை சொன்னவுடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியுமா, சில செய்தியை சொன்னோன்னே ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா. அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும், இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படையை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு, மெசேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இப்னு ஜவுசி ஏன்னா புதுசாக சொல்கிறோங்கிறாங்கள, அதுக்காக இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு விஷயத்துக்கு போவோம். கரைஞ்சிரவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கினால தான் அந்த குழப்பத்தில் நிற்கிறாங்க. ஹதீஸ்னு வந்துருச்சு, என்ன செய்கிறது, அதுக்காக தான் நிற்கிறாங்க. இப்னு ஜவுசி அவர்கள் மௌதுஆத் என்ற பெயரில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸை அதில் கொண்டு வர்றார். அந்த புஸ்தகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, மா ஹத்தத்தும் அன்னி பிமா துன்கிரூனஹு, நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயத்தை என்னை பற்றி நீங்கள் அறிவித்தீர்களேயானால் பலா தஹுதூனஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னி லா அகூலுல் முன்கர, நான் வெறுக்கத்தக்க செய்தியை சொல்லக்கூடியவன் ஆள் கிடையாது. உலஸ்து மின் அகலிஹி, அதுக்கு உரியவனும் நான் இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களை தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதிங்கிறவர் ஒரு ஹதீஸ்களை ஸ்காலர், அவர்கிட்ட கேட்குறாங்க, சில ஹதீஸுகளை சொன்னவுன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது ஹதீஸ் இல்லைங்கிறீங்க, சில ஹதீஸுகளை பார்த்துட்டு இது சரியான ஹதீஸுங்கிறீங்க, எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஹதீஸை கேட்டவுன்னு என்ன செய்வார், இது ஹதீஸ் இல்லைடான்றவார், ஒரு ஹதீஸ் தான் ஒத்துக்குருவார், அது எப்படி நீ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ ஒரு நாணயத்தை மதிப்பிடக்கூடியவர், காசு பணத்தை மதிப்பிடுவாங்கள்ல, செல்லக்கூடிய காசு செல்லாத காசுன்னு சொல்லி தங்க காசு மாதிரி முலாம் பூசிக்கணும் தங்க காசுன்றுவாங்க, அதை உரசி பார்த்துட்டு அவர் என்ன செய்வார், இது தங்க காசு இல்லைம்பார். இப்படி அந்த நாக்கு இதுன்னு உங்களுக்கு பேர். அந்த அந்த நாணயங்களை போலியையும் ஒரிஜினலையும் என்ன செய்கிறது, வெள்ளி காசு வாங்கி வெள்ளியாக இருக்காது, உள்ளே இரும்பாக இருக்கும், மேலே வெள்ளி முலாமல் பூசியிருப்பாங்க. அவர் என்ன செய்வார், நம்மளை பார்த்தா வெள்ளி காசுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா இது வெள்ளி இல்லைங்க ஏமாந்துட்டு ஏம்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த நாணயங்களை மதிப்பிடுவான்ல அவன்கிட்ட போய் நீ ஒரு காசை கொடுக்குற,
அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது கரெக்டான காசுங்கிறான், இது கரெக்டு இல்லாத காசு என்று சொல்கிறான். நீ வந்து அவன்கிட்ட என்ன கேட்ப? சரிதான் ஏற்றுக்கிட்டு போவியா, அப்படியே தூக்கி போட்டு போவியா, அல்லது வந்து என்ன செய்வியா, யாரிடமிருந்து உனக்கு கிடைத்தது என்னென்னு கேட்பியான்னு கேட்குறாரு. அப்போ கேட்க மாட்டீங்கள? அது மாதிரி தான்ப்பா ஹதீஸ் ஒன்று பார்த்தோன்னே தெரியும்ப்பா எங்களுக்கு. அந்த ஹதீஸ்லேயே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த தகுதியுள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அதன்படி சொல்கிறோம். என்ன செய்கிறாரு? எதனாலன்னு கேட்டால் கதாலிகள் தூளில் முஜாலசத்தி ஒல் முனால்தரத்தி ஒல் ஹபர்பிஹி, அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகளில் அமர்வதன் மூலமாக விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்துருவாக எங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்னு அப்துல் பர் வந்து இந்த செய்தி என்ன செய்கிறாரு, அவருடைய நூலில் வந்து கொண்டு வர்றார். அப்போ வந்து ஒரு புல்கினின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு ஒரு ஆதாரம் நான் சொல்கிறேன். எதுக்கு இந்த கருத்து சரியாக இல்லாட்டி தூக்கி போட்டுடணுன்றதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பல வருடங்கள் ஊழியம் செய்கிறான். ஒரு ஆளுக்கு என்ன செய்யறான், ஒரு 5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறான். வேலை பார்த்தானா என்ன தெரிஞ்சிருவான்னா, நம்ம முதலாளிக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய கருத்து எப்படி இருக்கும், அவருடைய போதனை என்ன இருக்கும், எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஒரு 10 வருஷம் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அரஃபமா யுஹிப்பு மா யக்ரஹு, அவர் எதை விரும்புவார் என்பதை அறிவான், எதை வெறுப்பார் என்பதை அறிவான். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் அவன்கிட்ட வர்றார். வந்து அந்த முதலாளி சொன்னதாக ஒரு கருத்தை சொல்கிறார். சொன்னால் இவன் விளங்கிக்கிடுவான், இது நம்ம முதலாளி கருத்து கிடையாது. ஏன், அந்த முதலாளியார் பழகி இருக்கிறான், அவருடைய பேச்சு வந்து என்ன மாதிரி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு ஏற்றவாறு ஒருத்தர் சொன்னால் தான் ஏற்றுக்கிறவானே தவிர, இல்லைன்னா என்ன செய்வான், டே எனக்கு தெரியும்டா முதலாளி, அவர் இப்படி சொல்லுவாரடா, அவர் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக உளருவாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னா அதை மறுத்துருவான். ஃபபி முஜர்ரதி சமாயிஹி யுபாதிரலா தக்குதிபிஹி, காதில் கேட்ட உடனே அது பொய்யின்றுவான். இப்போ ரசூல்லாவை பற்றி நம்ம அதில் பரிச்சயமாக இருக்கிறோம். குரானில் பார்க்குறோம், ரசூலை பற்றி ஹதீஸில் பார்க்குறோம், அவருடைய அறிவுத்தன்மையை பார்க்குறோம், அவருடைய ஒழுக்கத்தை பார்க்குறோம், அவருடைய திறமையை பார்க்குறோம், அவருடைய உண்மையை பார்க்குறோம், அவருடைய கேரக்டரை பார்க்குறோம். இதையெல்லாம் பார்த்த ஒரு மனிதர் ரசூல்லாவை நமக்கு அதெல்லாம் பறிஞ்சு இருந்தோம் என்றார். ரசூல்லா பற்றி ஒன்றும் தெரியாதவன் என்னத்தை வேணாலும் கேட்டு போயிடுவான். ரசூலை பற்றி நம்ம படித்தா நமக்கு என்ன மதிப்பு வரும், அவர் நல்ல குணத்தில் இருந்தார், பொறுமையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், ஒழுக்கமாக இருந்தார் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்கள பற்றி தெரியும் பொழுது, அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, ஒரு அந்நிய பெண் மடியில் படுத்திருந்தாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்கிறான். இதுக்கு நான் அறிவிப்படலாம் பார்க்க தேவையில்லை, யாரை பற்றி நான் சொல்கிறேன், இது ரசூல் அப்படி சொல்லுவாங்களா, நான் சொல்லணும்னு அப்படி சொல்லுவேங்கிறார். புல்கின் என்ன செய்கிறாரு, ஒரு மனிதரோட சில ஆண்டுகள் நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் எதை சொல்லுவான் எதை சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற அந்த குணாதிசயங்களுக்கு மாற்றமாக அவர் பெயரில் ஒரு செய்தி வந்தால் நீங்கள் மறுப்பீர்களா இல்லையா? உடனே மறுப்பீர்கள். அப்படித்தான்ப்பா ஹதீஸ்களையும் என்ன சொல்கிறாரு புல்கினிங்கிற ஒரு சொல்கிறார். இதெல்லாம் எதை காட்டுது, இந்த மாதிரியாக ஹதீஸு தான். ஹதீஸுன்னா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கணும் கிடையாது, கருத்தை பார்க்கணும் என்ற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒரு சரியான உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். என்ன உதாரணம்னு கேட்டால், அபு வாயில்ங்கிறவர் ஒரு அறிவிப்பாளர். இந்த செய்தி வந்து முஸ்லீமில் வருகிறது. அபு வாயில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை வந்து பயான் பண்ணுறார். எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், ஹரஜ அலைனா இப்னு மசூதின் பி சிஃபீன, இப்னு மசூத் அவர்கள் சிஃபீன் என்ற யுத்தம், சிஃபீன் என்றால் அலி அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் நடந்த போர். சிஃபீன் என்பது ஒரு இடம், அந்த இடத்துல அலி முஆவியா 2 பேருக்கும் போர் நடந்தது. அதனால் அந்த யுத்தத்துக்கு பேர் சிஃபீன் போர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த அபு வாயில் சொல்கிறாரு, ஹரஜ அலைனா இப்னு மசூத் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். எப்போ வந்தார்கள்னா பி சிஃபீன, சிஃபீன்கிற இடத்துல அந்த யுத்தம் நடந்துச்சுல, அப்போ இப்னு மசூத் வந்தார்கள்னு ஒரு ஏதோ செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அபு நுஐம்னு ஒரு ஆள் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர், அவர்கிட்ட கேட்டவர், அவர் கேட்குறாரு, தராஹு புய்த பாதல் மௌத்தி, இப்னு மசூத் வந்து செத்த பிறகு எழுப்பப்பட்டாரான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, இப்னு மசூது எங்களிடத்தில் வந்தார்னு இவர் ஆரம்பிக்கிறார். ஒரு அறிவிப்பாளர் முஸ்லீமில் வருது.
இப்னு மசூத் எங்களிடத்தில் சிஃபீன் போரில் வந்தாருன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறார், அபு நுவைம் கேட்குறாரு, ஓஹோ ஒரு மூத்தா போயிட்டு திரும்ப எழுப்பி வந்துட்டார் அவர் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னு கேட்டால், சிஃபீன் போர் நடந்தது ஹிஜ்ரி 32. இப்னு மசூத் அதாவது இப்னு மசூத் மூத்தா போனது 32. சிஃபீன் போர் நடந்தது அவர் மூத்தா போய் 5 வருஷத்துக்கு பின்னாடி 37. சிஃபீன் போர் நடந்தது ஹிஜ்ரி 32. இப்னு மசூத் மரணித்தது 37. ஆமாம், இப்னு மசூத் 32, சிஃபீன் போர் 37. அப்போ இப்னு மசூத் மௌத்தா போய் 5 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறது, சிஃபீன் நடக்கிறது. சிஃபீன் இடத்துல இப்னு மசூத் என்கிட்ட வந்தாருங்கிறார் இவர். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ செத்து போய் பொழைச்சி வந்தாரான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இது இந்த சரியான ஹதீஸ், இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இந்த அபு வாயில் புழுகி இருக்கிறார், நல்லா தெரியுதா இல்லையா? அபு வாயிலுங்கிற ஆள் தான் சொல்கிறாரு, இப்னு மசூத் சிஃபீனில் எங்கள்கிட்ட வந்தாருங்கிறாரு. சிஃபீனில் எப்படி இப்போ வந்திருப்பார், அதுக்கு முந்தி 5 வருஷம் மூத்தா போயிட்டாரப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்டாருங்கிறதையும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், சரியான அது யார், அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர் நல்ல ஆள், அபுனு நல்ல ஆள், அல்லா நல்ல ஆள், அபு வாயில் நல்ல ஆள், அதனால் செய்தி நல்லதா? அப்போ இவர் நல்லா பொய் சொல்லியிருக்காரு விளங்குதுங்க, பொய்யா தானே சொல்லியிருக்காரு. இப்னு மசூத் சிஃபீன் போரில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சிஃபீன் போர் சம்பந்தமாக இப்னு மசூத் எங்கள்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறாரு. சிஃபீனுக்கு வந்தாருங்கிறார், சிஃபீனுங்கிற இடத்துல வந்தாருங்கிறாரு. அப்போ இவர் இருக்கவே இல்லை, யார், இப்னு மசூத் இருக்கலை. இந்த செய்தியை முஸ்லீமில் இணைஞ்சிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறார். பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி துணிஞ்சு பொய் சொன்ன ஒரு ஆளுடைய செய்தி புகாரியில் 3182 அபு வாயிலுங்கிற இந்த ஆளுடைய அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. 4189 இடம்பெற்றிருக்கிறது. 7308 இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இவரை நம்பகமானவர் என்று புகாரி கருதுகிறார். யாரை நீங்கள் புகாரி சொன்னால் அவர் கரெக்டாக இடப்பட்டுருவார், அதனை சொல்ல வர்றீங்க. முஸ்லீமும் கருதுகிறார். அப்போ யாரை பற்றி கருதுகிறாரு, செத்துப்போன இப்னு மசூதை பார்த்தேன்னு சொன்னார்ல, செத்துப்போனவரை 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போனவரை இன்றைக்கி பார்த்தேன்னு சொன்னார்ல ஒரு ஆள், அவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் எதுலாம் இருக்கிறது, புகாரில் இருக்குது. புகாரி பார்வையில் யார், அவர் நல்லவர் தானே, நல்லவராக இருந்தாலும் ஹதீஸை பதிவு பண்ணுவார். 3182 இருக்குது, 4189 இருக்குது, 7308 இருக்கிறது. இதெல்லாம் புகாரியில் அபு வாயில் என்பவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளாக புகாரியில் இருக்கிறது. இவருடைய ஹதீஸ் அறிவிக்கலாமா? நல்லா தெரியுதுல்லைங்க. இல்லை செத்து போனால பார்த்தா நீங்கள் அவரை உண்மையாளர் ஒத்துக்குருவீங்களா? அப்போ இவருடைய ஹதீஸுகள் முஸ்லீமில் இருக்குது, புகாரில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்படியான விஷயங்கள் அடிப்படையை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஹதீஸுகளில் முன்ன பின்ன என்ன செய்யும் இருக்கும், முன்ன பின்னெல்லாம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா 4 உம்ரா செஞ்சுருக்கிறாங்க, அதில் ஒரு உம்ரா ரஜபு மாதத்தில் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது புகாரில் 1775 ஹதீஸில் வருகிறது. அது ஆயிஷா நாயகியை கேட்டுகிட்டு இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்னது ரஜபுலையா, ரஜபுல ரசூல்லா உம்ரா செஞ்சதே இல்லையே. இப்னு உமர் சொல்கிறாரு, ரஜபுல ரசூல்லா உம்ரா செஞ்சாங்கங்கிறாரு. அதை கேட்டிருந்த ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல்லா செஞ்ச எல்லா உம்ராவுலையும் இந்த இப்னு உமர் கூடவே இருந்திருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு எப்படி ரஜபில் செஞ்சதாக சொல்கிறார், ரஜபில் ஒரு உம்ரா இல்லை, செஞ்சது இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அது அடுத்தடுத்த ஹதீஸாக வருது. 1775 770 என்ன அர்த்தம், ரஜபுல உம்ரா செய்யலைன்னு இருந்தும் கூட உம்ரா செஞ்சதாக ஒருத்தருக்கு சொல்ல முடிகிறது. அப்போ ஹதீஸுடைய தரம் இப்படி தான், ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ அப்படின்னா இது எது கரெக்ட்? இப்போ இது அதாவது ரஜபுல உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக, செய்யலைங்கிறது கரெக்டாக? எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிடுதுல. அதே மாதிரி என்ன வருதுன்னு கேட்டால், இன்னொரு செய்தி இஹ்ராம் அணிந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூல்லா மைமுனாவை இஹ்ராம் அணிந்த நிலையில் தான் கல்யாணம் பண்ணாங்க, இஹ்ராம் அணிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறார். இது எங்கே இருக்குது? புகாரில் 1837 ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் மைமுனா சொல்கிறாங்க, என்னை ரசூல்லா இஹ்ராமோட கல்யாணம் பண்ணவே இல்லை, இஹ்ராம் இல்லாமல் தான் பண்ணாங்கன்னு சம்மந்தப்பட்ட அவங்க ரசூல்லாவுடைய மனைவி சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு சின்னமாக தான் அவங்க, ரசூல்லாவுக்கும் இவர் சித்தப்பா மகனாக வர்றாரு, மைமுனாவுக்கும் சின்னம்மா மகனாக வர்றாரு. அப்படியான ரிலேஷன்ஷிப்பு அவருக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மைமுனாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுங்கிற தப்பாக சொல்கிறார். இஹ்ராம் அணிந்த நிலையில் ரசூல்லா கல்யாணம் பண்ணாங்கன்னு பண்ணக்கூடாத ஒன்றை பண்ணியதாக ரசூல்லா பேரில் அவர் சொல்கிறார். ஆனால் மைமுனா என்ன சொல்கிறாங்க, இல்லை தப்பு, அது என்னை கல்யாணம் பண்ணும்போது இஹ்ராம்லாம் இருக்கலை, இஹ்ராம் இல்லாமல் தான் பண்ணாங்கங்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம் ஹதீஸுகளில். அதனால் ஹதீஸுகளில் என்ன செய்யணும்னு கேட்டால்,
அதை கருத்தையும் பார்க்கத்தான் வேணும். கருத்தை பார்க்கக்கூடாதுன்னீங்கன்னா இப்போ ரெண்டில் எதை ஏற்றுக்குருவீங்க? இது இரண்டில் ஒன்றை நீங்கள் மறுப்பீர்களா இல்லையா? மைமுனா கல்யாணம் பண்ணது எப்போண்டா ஒன்றை ஏற்று பண்ண மறுப்பீங்க? 4 உம்ராவா 3 உம்ராவா ரஜபில் ஒரு உம்ராவான்னு கேட்டால் என்ன செய்வீங்க? உண்டுன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி ஒன்றை மறுக்கிறீர்களா இல்லையா? அப்போ மறுக்கிற விஷயங்களும் அது சரியான ஹதீஸ் என்று சொல்கிறீர்கள், அது மறுக்கிற விஷயமே இருக்கிறது. இப்படி மறுக்கிற ஒன்றுக்கொண்டு மோதிர ஹதீஸில் அள்ளி போட்டு அது ஒரு பெரிய பட்டியலே போகும். அதனால் ஹதீஸுங்கிறதுல வருது, ஹதீஸுன்றாலேயே அதில் சில தனி நபர்கள் அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் பிழை இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பிந்தி வந்தவங்க முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம். நம்ம இடப்பொருளை தப்பாக இட போட்டிருப்போம். இந்த அபு வாயில் நல்ல ஆள்னு இட போட்டிருக்கிறாரு. அபு வாயில் துணிஞ்சு போய் சொன்னார்னு முஸ்லீமில் வருகிறது. அவர் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரில் கொண்டு வந்திருக்காருன்னா இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் நம்ம மேட்ரை தான் பார்க்கணும். புகார் வரலைன்னா எதிர்த்து போயிட வேண்டியதான். விமர்சனம் வந்துருச்சுன்னா அதை கவனத்தில் கொள்ள வேண்டியதான், அதை பார்க்கணும். அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு ஜவுசி சொல்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, ஒரு ஹதீஸு யுபாயுனுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை தள்ளணுங்கிறாங்க இவங்க நம்மளை திட்டுறாங்க. போய் இப்னு ஜவுசியை போய் திட்டுங்க. அவர் என்ன செய்கிறாரு, இதா ராயத்தல் ஹதீஸ, இட்டுக்கட்டப்பட்டதுக்குண்டே நூல் எழுதின மேதை அந்த ஆள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுண்டு. இதா ராயத்தல் ஹதீஸ யுபாயுனுல் மாக்கூல, புத்திக்கு மாற்றமாக ஒரு செய்தி ஹதீஸில் வரும் என்று சொன்னால், புத்திக்கு மாற்றமாக ஹதீஸை நீ கண்டால், அவ் யுகாலிஃபுல் மன்கூல, அல்லது அறிவிக்கப்பட்ட ஒரு செய்திக்கு மாற்றமாக ஒரு கண்டால், அவ் யுனாக்கில் உசூல, அடிப்படை விதிக்கு மாற்றமாக ஒரு செய்தியை நீ கண்டால், ஃபலம் அறிந்து கொள், அன்னகு மோதுவுன், அது இட்டுக்கட்டப்பட்டு அறிந்து கொள். ஆளை பார்க்காத, அந்த செய்தி அறிவுக்கு பொருந்துதான்னு பாரு. அறிவுக்கு பொருந்தாத ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அறிவுக்கு பொருந்தக்கூடியதை சொல்லக்கூடிய மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இப்னு ஹஸ்ம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பொல் ஹதீஸு சலாசு தக்சாமின், ஹதீஸுகள் 3 வகை இருக்கிறது. பொல் ஹதீஸுன் முவாஃபிக்குன் லிமாஃபில் குரான், சில ஹதீஸுகள் குரானுக்கு ஒத்து இருக்கும். பொல் அஹ்து பிஹி ஃபர்லுன், அதை எடுத்துக்கொள்வது கட்டாய கடமை. ஹதீஸுன் ஜாயிதுன் அலா மாஃபில் குரான், குரானில் சொல்லப்படாத கூடுதல் தகவலை கொண்ட ஹதீஸுகளும் இருக்கும். ஃபஹோ முலாஃபுன் இலா மாஃபில் குரான், அது குரானுடைய செய்தியோடு அதையும் சேர்த்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். முரணா இல்லை கூடத்தானே இருக்குது. ஒல் அஹ்து பிஹி ஃபர்லுன், அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸுன் முஹாலிஃபுன் லிமாஃபில் குரான், குரானுக்கு மாற்றமாக ஒரு செய்தியும் இருக்கும். அப்படி இருந்தால் ஃபோஹோ முத்ரஹன், தூக்கி வீசப்படணும். ஹதீஸ் 3 வகை இருக்கிறது. அதில் குரானுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குங்கிறார். குரானுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, ஹதீஸ்னு வந்துட்டால் ஏற்றுக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அது மாதிரி இன்னொரு பேசிக்கான விஷயம் போனது இந்த இதில் ஒருத்தருக்கு மறுப்பு கொடுத்தோம்ல இலங்கைக்காரர், அதில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், ஒரு ஹதீஸு சரின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், லா அன்னஹு மக்தூம்பி பி நஃப்ஸில் அம்ரி, அது 100% சரி என்றதுக்கு அர்த்தம் கிடையாது. சனது சரியாக இருந்தால் 100% சரின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், லி ஜவாசில் ஹத்தை ஒன் நிசியான் அல்ல சிக்கத்தி, நம்பகமானவர்கள்ட்டையும் தவறு பிழைகள் மறதிகள் ஏற்படலாம். நம்பகமானவர்கிறியா, சரி நம்பகமான இருக்கட்டும், அவர் தவறு செய்ய மாட்டாரா, பிழை வராதா, மறக்க மாட்டாரா, அதன்படி ஏதாவது சொல்லியிருப்பார். அதனால் ஒரு ஹதீஸ் சரின்னு சொன்னால் சரியாக இருக்கலாம் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொண்டமே தவிர சரிதான் என்று எடுக்கக்கூடாது. 100% கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறா, தத்ரிபு ராவியில் அவர் எடுத்து காட்டுறார். அதே மாதிரி இப்போ நிறைய இருக்குது. ஒலா யுக்குபுல் ஹபருல் வாஹிது, ஹத்தீபு சொல்கிறார். அவர் ஹதீஸ் கலைக்கு பெரிய தொண்டாற்றிய ஒரு மேதை. ஒலா யுக்குபுல் ஹபருல் வாஹிது, தனி நபர்களின் அறிவிப்புகள், ஃபி முனாஃபாத்தி ஹுக்குமில் அக்லி, அக்களுக்கு புத்திக்கு மாற்றமான கருத்தை சொல்லுதில் முரணாக அந்த மாதிரி ஹதீஸையும், ஹுக்குமில் குரானை சாபித்து, உறுதியான குரானுக்கு மாற்றமாகவும் இருக்குமே, அதையும் லா யுக்குபுல் ஏற்றுக்கிறாத, புத்திக்கு ஒத்துக்கிறாத அறிவே ஏற்றுக்கிற, அறிவே நிராகரிக்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் அது ரசூல் சொன்னது இல்லை. குரானுக்கு மாற்றமாக ரசூல் சொன்னதாக சொன்னால் அது எந்த கிதாபில் இருந்தாலும் அது என்ன இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை அப்படின்னு அவரும் சொல்லுகிறார். இது மாதிரியான கருத்துக்கள் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்னு கையிம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒமின்ஹா முகாலபத்துல் ஹதீது சரிகள் குரான், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளுக்கு அடையாளம் என்னென்று கேட்டால் குரானுடைய நேரடி கருத்துக்கு மாற்றமாக இருப்பது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி இப்னு கசீர் அவர்கள் பாயிசுல் ஹதீஸுங்கிற அவர் நூலில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மின் அவ் முகாலஃபத்துன் லிமா சபத்த ஃபில் கிதாபி ஓ சுன்னத்து சஹீஹா,
இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் முகாலபத்தும் லிமா சபத்த ஃபில் கிதாபி, குரானில் இருப்பதற்கு மாற்றமாக இருப்பதும், ஒரு சுன்னத்து சஹீஹா, மிக சரியான செய்திகளுக்கு மாற்றமாக இருப்பதும் அது பொய்க்கு அடையாளம் அப்படிங்கிறார். அதனால் அறிஞர்கள்லாம் இதை தான் செஞ்சுருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு விளைக்கணும். அதனால் ஹதீஸ்ன ஒன்று இதை யாராச்சும் கருத்தை வைத்து மறுத்திருக்கிறார்கள்னா எவ்வளவோ மறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்களை என்னென்ன ஹதீஸில் மறுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த இலங்கையுடைய ஒரு ஆளுக்கு நம்ம மறுப்பு போட்டோம்ல ஒரு 4 மணி நேரம் வீடியோ, அதில் அவ்வளோ ஹதீஸில் அள்ளி போட்டிருக்கோம், பார்த்துக்கிறங்க. அது உசூலில் உள்ளது, அப்படி செஞ்சு இருக்கிறார்கள். அப்படி தான் செய்யணும். ஒரு முஸ்லீம் குரான்கிற அவ்வளோ வலிமையான அதுக்கு மாற்றமாக ஒரே ஒரு அறிவிக்கிற செய்தியை முக்கியத்துவம் கொடுப்பானேயானால் அவன் குரானை நிராகரிச்சிருவான். அதனால் விதியில் இருக்கான்னு கேட்குறீங்க, விதியில் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு தனியாக விவாதம் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் நேரடி விவாதத்துக்கு வரமாட்டீங்க, நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் விவாதம் சொல்லுங்கள், ஆரம்பிப்போம். நீங்கள் அந்த விதிகளை நான் எடுத்து போகிறோம், உனக்கு நீங்கள் பதில் சொல்லணும், டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க, அதில் நாங்கள் நிரூபித்து காட்டிடுவோம். ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்குது. இதெல்லாம் விளங்காதனால தான் இது அஜிவான்னு தூக்கி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள் இருக்குல்ல, அந்த செயல்கள் அனைத்துமே மார்க்கமா? ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு அனைத்தும் மார்க்கமா? ரசூலுல்லாஹ் செஞ்ச அனைத்தும் மார்க்கமா? ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த அனைத்தும் மார்க்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ரெண்டாக நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய சொல் செயல்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். எப்படி பிரிக்கணும்னு கேட்டால், அவங்களுடைய சொற்களாகட்டும் செயல்களாகட்டும், அந்த சொற்களும் செயல்களும் வஹியின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் செய்யப்பட்டது என்று இருக்குமேயானால் அதுதான் மார்க்கம். வஹி என்கிற அடிப்படையில் இல்லாமல் மனிதர் என்ற முறையில் ஊர் வழக்கப்படி உள்ள அடிப்படையில் அவர்கள் எதையாவது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எந்த நூலில் வந்திருந்தாலும் சரி, அவங்க செஞ்சாங்க என்ற வரலாறு தானே தவிர அது மார்க்கம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையை மனசில் ஆழமாக பதிய வச்சுங்க. ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யணும், அவங்க சொன்னது எல்லாமே மார்க்கம் இது எல்லோரும் விளங்கி தான் வச்சுருக்கிறான், விளங்கி வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் யாபத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உணவு, உடை, அவங்க பயன்படுத்திய வாகனங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், இதன் அடிப்படையில் சில காரியங்களை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று என்ன செய்யணும், நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வச்சுருந்தாங்க. எது வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு கேட்டால், தோல் புஜம் இங்கே விழும். இந்த முடி என்ன செய்யும், தோல் புஜத்தில் விழும் அளவுக்கு முடி வைத்திருந்தார்கள் அப்படின்ட்டு ஹதீஸ் இருக்கிறது. இது நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு சாம்பிளுக்கு புகாரில் 5904. இப்போ இதை சுன்னத்துன்ட்டு எந்த மதுஹபாவது சொல்லுதா? முட்டையை தான் அடிக்க சொல்கிறாங்க மதரசாவில். அதாவது ரசூலுல்லாஹ் முடி வச்சதை நம்ம வைக்கலாமே தவிர இது மார்க்கம்னு வைக்கல. எல்லோரும் அப்படி தான் வச்சாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் முடியை பெருசு பெருசாக நினைஞ்சாங்க, எல்லோரும் வளர்த்துருந்தாங்க. அந்த காலத்தில் எது ஸ்டைலாக இருந்ததோ அதையே ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க. தோல் புஜம் வரைக்கும், பாதி காது வரைக்கும் எல்லாம் முடிய நினைஞ்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்துருக்காருன்னு வருது. செஞ்சது நெசந்தான். இது சுன்னத்தா? அப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் அதை மதரசா மாணவர்களுக்கு போதிக்க மாட்டேங்கிறீங்க, அதை பயான் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது மார்க்கம் வகையில் செஞ்சது இல்லை. ஏன்னு கேட்டால், நபியாவை ஆகுறதுக்கு முன்னாடி அப்படி தான் முடி வச்சுருந்தாங்க. முடி வைக்கிறதுக்கு வகி வரணுமா? அதான் வந்துட்டு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வளர்த்தாங்கன்றதுனா 40 வயசு வரைக்கும் மொட்டை போட்டுட்டு இருந்து 40ல் ஆரம்பித்து வகி எனக்கு விட்டது முடி அப்படின்னு வச்சாங்களா? 40 வயசுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி முடி வச்சுருந்தாங்களா? அந்த மக்கள் அப்படி வச்சுருந்தாங்களா? மக்கள்லாம் வச்சுருந்தாங்க, ரசூல்லாம் வச்சுருந்தாங்க, 40 வயசுக்கு முன்னாடியும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இது வஹியில் செஞ்சது கிடையாது. இது ஒரு தகவல் வச்சாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கணுமே தவிர ஃபாலோ பண்ணணுமா, அது சட்டமா? இல்லை. இப்போ நபிகளுடைய செயல்கள் என்ன இருக்குது, அவங்க செயல்களை எதை எடுத்தாலும் என்ன செய்யணும், இது வஹியா வஹி இல்லாததா என்று என்ன செய்யணும், பிரித்து பார்த்தா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் போடுவாங்க, ஆடை. அவங்க போட்ட ஆடை எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு போர்வை, அந்த போர்வையை முது பக்கம் கொண்டு வலது பக்கம் உள்ளதை கொண்டாந்து இப்போ என்ன செய்வாங்க, இப்படி கொண்டாந்து இடது பக்கம் போட்டுருவாங்க, இடது பக்கம் உள்ளதை வலது பக்கம் போட்டுருவாங்க. இப்படி போட்டால் முழு கையும் வெளியே இருக்கும். இந்த துணி இப்படி போட்டு இந்த பக்கத்து துணி எந்த பக்கம் போட்டிங்கன்னா பாடியை பூரா மறைச்சிடும், கை மறையாது.
கை முழுசாக இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் போட்ட ஒரு ஆடை. இது வந்து புகாரில் 354வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் பல ஹதீஸில் ரசூலுல்லாஹ் அப்படி கையேந்தி துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அக்குள்லாம் தெரியும். ஏன் அக்குள் தெரியும்? கைக்கு ட்ரெஸ் இல்லையில, துணியை தானே போட்டுட்ருக்குறாங்க. இப்போ துணியை போட்டாங்கன்னா அவங்களோட அக்குள்னா தான் கம்பு காடுமாங்கள்ல, அந்த அக்குள்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புகாரில் 390வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 1030வது ஹதீஸிலும் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஆடையை போட்டார்கள் என்பது ஆத்தன்டிக்கான செய்தி, கரெக்டு. இது வஹியா? இது வஹி என்று சொன்னால் இதை ஏன் எந்த அஜர்த்துமாரிலும் செய்ய மாட்டேங்கிறீங்க? பனியனை போடுறீங்க, அப்புறம் சட்டையை போடுறீங்க, அப்புறம் கோட்டு போடுறீங்க, கோட்டுக்கு மேலே செர்வாலை போடுறீங்க, அதுக்கு மேலே ஷெர்வானியை போடுறீங்க, 10 இத்தனை ஆடையை போட்டு போய் நிற்கிறீங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் போட்ட மாதிரி ஒரு நாளைக்கு நின்று காட்டுங்களேன் பார்ப்போம். அல்லது அது சுன்னத்துன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்களே விலகி தான் வச்சுருக்கீங்க ரசூலுல்லாஹ் செஞ்சது வஹி இல்லாது இருக்குன்னு. அது வஹியில் செய்யலை. அந்த துணி பற்றாக்குறையில் வந்து எல்லாரும் தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளும் என்ன செஞ்சாங்க? அதான் ட்ரெஸ். அந்த காலத்தில் அதான் அந்த மாதிரி டைகளுக்கு ஜவுளி கட்டலாமல் இருந்துச்சு. ஏதோ ரேராக சந்தையில் பெரிய பணக்காரங்க வாங்குவதற்காக வரும், அதை வாங்குவாங்க, சட்டைன்னு வாங்கிடுவாங்களே தவிர பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த துணி தான் அவங்களுடைய ஆடை. ரசூலுல்லாஹ்வுக்கு அதான் ஆடை, காஃபிர்களுக்கும் அதுதான் ஆடை. வழங்குதா? நபியார் ஆவதற்கு முன்னாடி அதான் ஆடை, நபியாருக்கு பின்னாடி அதான் ஆடை. அப்போ அந்த ஆடையை வந்து ரசூலுல்லாஹ் இப்படி போட்டாங்க என்பது வந்து செய்தி உண்மை. அது சுன்னத்தா? அது மார்க்கத்தில் உள்ளதா? அதை பிரச்சாரம் பண்ணுவீங்களா? வரலாறாக பிரச்சாரம் பண்ணுவீங்க, சட்டமாக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ரசூலுல்லாஹ் அப்படி அணிஞ்சாங்கன்னு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவீங்களே தவிர நீங்கள் எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீர்கள், அக்குள் தெரிய வேண்டும், ரசூலுல்லாஹ் அக்குள் தான் தெரிந்தது, சட்டையை கலட்டி வீசுங்கள், பனியனை கலட்டி வீசுங்கள், துண்டை போத்துங்கள் அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? சொல்லலை. ஒரு மௌலவி சொல்லியிருக்கிறாரா? 72 கூட்டத்தில் எந்த ஒரு கூட்டமாவது இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்குதா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து வஹி கிடையாதுங்க. அந்த வழக்கம் அந்த நாட்டில் என்ன ட்ரெஸ்ஸு கிடைக்குதோ அவங்க வாழ்கிற காலத்தில் என்ன இருக்குது அதை தானே போட்டுக்கிற முடியும். இந்த காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் சட்டையை போட்டிருப்பாங்க, அந்த காலத்தில் இருந்தால் அதை தான் நம்மளும் போட்டிருப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சரியான முறையில் விளங்கிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சில உணவுகள், ரசூலுல்லாஹ்வுக்கு சில உணவுகள் வந்து பிடிக்காது. பிடிக்காமல் இருப்பதற்கு வஹியில் பிடிக்காமல் போகிறது இருக்குது. எது? பன்றியை சாப்பிடாதன்ற ரசூலுல்லாஹ்வுக்கும் பிடிக்காது. ரத்தம் சாப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அல்லாஹ் தடுத்ததுனால பிடிக்காது. ரத்தம் சாப்பிடக்கூடாது, தானாக செத்து போனது சாப்பிடக்கூடாது, இப்படி ஹராமாக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது இல்லாமல் அவங்க இயல்பாகவே சிலவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு எனக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கும்ல. ஒருத்தருக்கு என்ன செய்யாது? கத்திரிக்காய் பிடிக்காது, ஒருத்தருக்கு வந்து பழைய சோறு பிடிக்காது, ஒருத்தனுக்கு வந்து இறைச்சி பிடிக்காது, ஒருத்தருக்கு கோழி பிடிக்காது, ஒருத்தர் முட்டை பிடிக்காது, ஒருத்தருக்கு வெண்டைக்கண்டை பிடிக்காது, இத்தனை விஷயம் கருவாடு சில ஆளுக்கு பிடிக்காது. அப்போ உணவுகளில் வந்து பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் அவங்களுடைய இயல்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒன்று பிடிக்கலை, ஒன்று ஹராமாயிருமா? அது மக்ரூமாயிருமாட்டேன். அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு பிடிக்காமல் போகிறது மட்டும்தான் ஹராமாகுமே தவிர அவங்களுக்கு பிடிக்கலைன்ற ஒரு விஷயம் வந்து அதை இப்படி எடுத்துக்கணும். அதை இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு தட்டில் வந்து ஒரு உணவு கொண்டு வர்றாங்க, அதில் வந்து பூண்டு இருக்குது, பூண்டு கலந்த ஒரு உணவு இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் வந்து அதை சாப்பிடலை. கேட்குறாங்க, நான் யாரை சொல்ல ஹராமுன் ஹோ, இது ஹராமா? அகமதில் வரக்கூடிய ஹராமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஹராம் இல்லை, எனக்கு பிடிக்கலை. உலாக்கின்னி அக்கரஹுரிஹ, அந்த வாடை எனக்கு பிடிக்கலை. ஹராம்னா இல்லை, நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிறங்க. அப்போ அந்த பூண்டுங்கிறது வந்து அந்த வாடை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு இயல்பாக பிடிக்கும். அந்த இயல்பாக பிடிக்கலைங்கிற வஹிலையா? அல்லாட்டிருந்து வஹி வந்து பிடிக்கலையா? அவங்க எனக்கு பிடிக்கல தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஹராம் இல்லைன்னு வர சொல்கிறாங்களே. அது ஹராம் கிடையாது, எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காங்கிறாங்க. பூண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பூண்டு அவங்களுக்கு பிடிக்காது. என்ன நம்ம என்ன பார்க்கணும்? இந்த பூண்டு பிடிக்காமல் போனதுக்கு வஹி காரணமா, அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் காரணமா அப்படின்னு பார்ப்போம். வஹி காரணம் இல்லை, வஹியில் தடுக்கப்படலை, தனிப்பட்ட விருப்பம். இது எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பொருளின் மீது ஈர்ப்பு இருக்கும், சில பொருளின் மீது வெறுப்பு இருக்கும். இதை வச்சு முடிவெடுக்கலான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்னது? வஹி இல்லாமல் ரசூலுல்லாஹ் பூண்டு பிடிக்காதுங்கிற நிஜம், அது மார்க்கமா? அது மார்க்கம் கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த செங்காய்கள் இருக்கிற பேரிச்சம்பழத்தில் அதை சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் கொண்டு வர சொல்லி ரெண்டையும் கலந்து, வெள்ளரிக்காயும் செங்காயும் தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இருக்குது. இது சுன்னத்தா? இது ஒருத்தனுக்கு வெள்ளரிக்காய் பிடிக்காத வேலையை சாப்பிடுவான், இது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு எது பிடிக்கும்? வெள்ளரிக்காயையும் அந்த செங்காயத்தை பேரிச்சம்பழத்தில் கனியாமே இருக்கும்ல,
அரைப்பழமாக இருக்கும்ல, அதுக்கு பேர் ரத்தப்பும்பாங்க, செங்காயம்பாங்க. அந்த செங்காய்ங்கிறத வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா வெள்ளரிக்காயோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு வருது. இது புகாரில் 5440 ஹதீஸில் வருகிறது. இது என்னது, தனிப்பட்ட விருப்பமாக வஹியா? அல்லாருந்து வஹி வந்துச்சா? வஹி வந்துச்சுன்ற அளவுக்கு அதை யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும்ட்டு? இப்போ உலகத்தில் உள்ள அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டுட்டான். அந்த ஹலாலானதில் சிலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காமல் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒன்றில் கூடுதல் நாட்டம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் இதையும் புரிஞ்சுக்கிடுவோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முயல் சாப்பிட மாட்டாங்க. முயல்கிற ஹராமா? மாத்த கூலுஃபில் அர்னபி, முயலை பற்றி என்ன சொல்கிற? இப்னு மாஜாவில் உள்ள ஹதீஸ் வருது, மாத்த கூலுஃபில் அர்னப், முயலை பற்றி என்ன சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஆக்குலு வலா ஹர்ரிமுஹு, நான் சாப்பிட மாட்டேன், ஹராமாக ஆக்கணும், எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. முயல் ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது, ஹராமன்னா ஹராம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போனதெல்லாம் ஹராம் ஆகுமா? பிடிச்சதெல்லாம் சுன்னத்தாகுமா? அப்படி கிடையாது. எதுதான் அவனை வஹீயில் வந்தது தான் ஆக வேண்டும் என்பது என்ன செய்யணும்? இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உணவு வைக்கிறாங்க, அதில் உடும்பை கொண்டாந்து வச்சு போடுறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட போகும்போது உணவு வச்சவங்க சொல்கிறாங்க இது உடும்புங்கிறாங்க. உடனே கையை எடுத்துக்கிறாங்க. எடுத்தவொடனே பக்கத்தில் ஹாலித் இப்னு வலீது அவரையும் சேர்த்து அழைச்சிருப்பாங்க போல இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, இது உடும்பு என்ன ஹராமான்னு கேட்குறாரு ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லை ஹராம்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கலை, நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வச்சு அவர் சாப்பிட்றாரு. அப்போ நபிகள் நாயகத்துக்கு இது புகாரில் 2575வது ஹதீஸு, 5301வது ஹதீஸு. இதில் எல்லாம் என்ன இருக்கிறது? இந்த உடும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ உடும்பு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால அது வந்து வஹீன்னு ஆகுமா? அல்லாட்டிருந்து வஹி வந்து இதை உடும்பு திங்காமல் இருந்தால் பன்றி மாதிரி அந்த மாதிரி கணக்கில் வச்சு பிடிக்கலையா? ஹலால், விரும்பினவர்கள் சாப்பிடலாம். முன்னாடி வச்சே சாப்பிட்றாரு ஹாலித் இப்னு வலீது, நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டுக்கங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல்கள்னால் வஹியாகவும் வஹி அல்லாதாகவும் கலந்துருக்குன்னு விளங்குதா? விளங்குது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு மார்க்க சம்பந்தமாக தொழுகை சட்டம் கேட்குறோம். தொழுகை சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது என்னது? வஹி. இப்படி கையை உயர்த்துங்கள், இது வஹி. ருக்குவில் இதனை ஓதுங்கள், இது வஹி. சஜிதாவில் இதை ஓதுங்கள், முதல் சஜிதாவுக்கும் 2 சஜிதாவுக்கும் இடையில் இதை ஓதுங்கள், இது வஹி. முதல் இருப்பை இப்படி இருங்க, 2வது இருப்பை இப்படி இருங்க, இது வந்து வஹி. நோன்பு வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இது வஹி. இதெல்லாம் வஹியில் உள்ளது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேர் கேஸ் கொண்டு வர்றாங்க, வழக்கு. என்ன வழக்கு? ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இது ஏன் இந்த பொருள் வந்து என்னுடையதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் வந்து என்னுடையதுங்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் விசாரித்து பார்த்துட்டு தீர்ப்பளிக்கிறாங்க, இது உன்னுடைய தான் போன்னு சொல்லி. யாரோ ஒருத்தர், ஒரு ஏபி 2 பேர் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு ஏக்கி உள்ளதுன்ட்டாங்க. அப்போ இந்த தீர்ப்பு வந்து வஹியா என்னது? இந்த தீர்ப்பு வந்து அல்லாஹ்ட்டேருந்து வஹி வந்து 100% சரியா? சரியாகவும் தவறாகவும் இருக்கக்கூடிய மனித தீர்ப்பா? மனித தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். சில பேர் நன்கு வாதாடக்கூடியவர்களாக இருப்பீர்கள், சில பேர் வாதாட தெரியாமல் இருப்பீர்கள். நான் வாதாடுபவனுடைய வாதத்தை கேட்டு யாருக்கு சொந்தமில்லையோ அவனுக்கு என்று தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி தீர்ப்பளித்து விட்டால் நீங்கள் நரகத்தை நெருப்பத்தான் நீ பெறுவாய், மறுமையில் மாட்டிக்கிடுவாய். நான் தப்பாக தான் தீர்ப்பளிப்பேன், எல்லாம் தப்புன்னு இல்லை, தப்பாகவும் விசாரித்து தீர்ப்பளிப்பேனே தவிர அந்த விசாரித்து தீர்ப்பளிக்கும் தீர்ப்புகள் வஹியா? ரசூலுல்லாஹ் பர்சனலாக 2 நபர் சம்மந்தமாக வரும்போது தீர்ப்பளிச்சிட்டாங்க, அது வஹின்னு எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த ஆதாரத்தை வச்சு இவர் குறைன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமலும் இருக்கலாம் மறுமையில், அங்கே தான் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு பூராவுமே எந்த தீர்ப்பு? தனித்தனி நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள். இந்த வழக்குகளை நீ எப்படி தீர்ப்பேன், நான் எப்படி தீர்ப்பேன், அப்படி தான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பாங்க. ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா எவன் பக்கம் உண்மை நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எதை வச்சு தீர்ப்பளிப்போம்? உன் வாதத்தை சொல்லுப்பா, உன் ஆதாரத்தை காட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த தீர்ப்பை வந்து இவன் உனக்குரியது நான் சொல்லிட்டேன், என்ன உனக்குரிய நான் உனக்குரிய ஆயிருமா? சட்டப்படி ஆயிரும். உலக சட்டம் ஏற்றுக்கிறோம். அதை உலக நீதிமன்றங்களில் அழிச்சாங்கன்னா அது ஏற்றுக்கிறோம். அல்லாவிடத்தில் நிஜமாகவே அது வஹியுடைய தீர்ப்பாக இருக்குமானா இருக்காது. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வரும்ல, உங்களுக்கு வரும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு வருமா? எப்படி சொல்கிறாங்க? இன்னக்கும் தக்த புகாரில் 2000 நிறைய இடத்துல இது வருது. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ், இன்னக்கும் தக்த சிமுன இளைய, என்னிடத்தில் நீங்கள் வழக்கை கொண்டு வருகிறீர்கள். ஒரு அல்ல பாலக்கும் அலஹனுபி ஹுஜ்ஜத்திகி, சில பேர் தன்னுடைய ஆதாரங்களை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறவராக இருக்கிறார். ஹுமன் கலைத்துலஹு பி ஹக்கே அஹிஹி ஷையன்,
பிறருடைய சொத்தை உனக்குரியதாக நான் தீர்ப்பளித்து விட்டேனே, ஆனால் இன்னமா அக்கத்த உலக கத்தாத்த மினன்னார், நரக நெருப்பை தாண்டா உனக்கு தர்றேன், நீ வாங்கிட்டு போகிற சொத்து நினைக்காத, நரக நெருப்பை என்கிட்ட வாங்கிட்டு போகிறாய் அப்படின்னா நான் தப்பான தீர்ப்பு தர்றேங்கிறாங்க. அது தப்பு தான், அது அங்கே தான் தெரியும். எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இது உனக்குரியதாக உனக்கு வகையில் சொன்னால் நான் கண்டுபிடிச்சிருவேன். தீர்ப்புகளையெல்லாம் வகையில் சொல்கிற மாதிரி அல்ல அமைக்கல, அப்படி அமைச்சிருந்தா நம்மளாம் இப்படி தீர்ப்பளிக்கிறது பெரும்பாலும் வகைக்கு காத்துக்கிட்டு இருப்போம். வழிகாட்ட வந்ததுனால அல்ல என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் வழக்குகளுக்கு தீர்ப்பளிக்கிறத மனிதனாக ஆக்கிவிட்டான். நீ மனிதனாக தீர்ப்பளி, வகையில் அளிக்காத. எந்த நபருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கும் வகையில் தீர்ப்பளிக்காத, வகி வராது. நீ சிந்திச்சு பார்த்து தீர்ப்பளின்னு காட்டுனதுனால நம்மளும் இந்த வழிமுறையை பின்பற்றி விசாரணையெல்லாம் நடத்தி தீர்ப்பளிக்கிறோம். அப்போ இது புகாரில் வந்து 2680, 6967, 7169 ஆகிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. இது ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றமாகவும் சமயத்தில் பேசிடுவாங்க. அது வகையில் பேசுகிறது இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இது புகாரில் 5283வது ஹதீஸில் வருகிற ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், பரீராண்டு ஒரு அம்மா இருந்தாங்க, முகைஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த பரீராவுடைய கணவர் அவர். அப்படி கணவராக இருக்கும்போது இந்த பரீரா வந்து அடிமையாக இருந்தாங்களா, அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க. விடுதலை செஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஏன் விடுதலை செஞ்ச ஒரு ஆள் வந்து ஒரு அடிமைக்கு பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணான்ட்டாங்க. பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது, அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு அந்த கணவர் வேணான்ட்டாங்க. அந்த முகைஸ் என்ன செய்கிறாருன்னா, இந்த அம்மா மேலே பைத்தியமாக இருக்கிறார். பைத்தியமாக அங்கே அழுகுறாரு, புலம்புறாரு. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு பரீராவை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லவ் ராஜாத்திஹி, நீ அவரோட சேர்ந்துக்கலாமே. யார்கிட்ட சொல்கிறாங்க, பரீராட்ட சொல்கிறாங்க. நீ வேணான்னு பிடிவாதமாக நிற்கிறியம்மா, அவர் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், நீ என்ன செஞ்சிக்க, லவ் ராஜாத்திஹி, நீ அவரோட சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், தமுருணி, இது மார்க்கத்தின் கட்டளையா அல்ல உங்கள் சொந்த கருத்தான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமா நான் அஷ்ஃபா, ஓ இல்லை, நான் ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ணுறேன், அதால் பரிதாபப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உனக்கு பிரிந்து கொள்கிற உரிமை இருக்குது. என்ன கட்டளைன்னு சொன்னால் வகையான்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்படி சேர்ந்துக்கன்னு சொல்லுவது தான் மார்க்கத்தின் சட்டமா அல்லது சும்மா உங்கள் சொந்த அபிப்பிராயமானு கேட்குறாங்க அந்த அம்மா. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லைம்மா சொந்த அபிப்பிராயம் தான், உனக்கு அந்த உரிமை இருக்குது, ஒரு புருஷனை வேணான்னு நீ பிரிகிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. நம்மளே கூட என்ன செய்வோம், 2 பேர் கணவன் மனைவி பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க, தேரவே தேராதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் சேர்ந்து வர பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், பிரியக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு அட்வைஸ் சொந்த கருத்து, அது மார்க்கத்தின் கருத்து கிடையாது. இப்படி நம்ம சொல்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் மேலே இறக்கப்படுறாங்க. முகீஸை பார்த்தா பாவமாக இருக்குது, இந்த பொம்பளை தான் வேணும்னு நிற்கிறார் அவர். அப்படிங்குமே என்ன செய்கிறாங்கன்னா, ஏமா அவர் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமாம்மான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன கேட்குறாங்க, நல்லா வாழ்கிறேன், இது மார்க்கம்னு சொல்லுங்கள், வகைன்னு சொல்லுங்கள், வாழ்கிறேங்கிறாங்க. வகையாக இருந்தால் வாழ்கிறேன், வகை இல்லை நீங்கள் பர்சனலான கருத்துன்னு சொன்னால் எனக்கு அவர் வேணாம்ட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. லாஹாஜத்தலி ஃபீஹி, எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு அவர் வேணான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அல்லாஹ் சேர்ந்து வாழணும்னு அல்லாஹ் சட்டமாக போட்டானா சேர்ந்துக்கிறேன், சட்டம் போடலன்னு சொன்னால் நீங்கள் சொந்த கருத்தை சொன்னால் அதில் எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். சஹாபா பெண்களில் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையே இது வகையில் சொன்னார்களா மனிதர் என்ற முறையில் சொன்னார்களான்னு வேறுபடுத்தி பார்த்து இதை சொல்கிறாங்க. இது புகாரில் 5283வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை விட இதெல்லாம் விளங்குற விஷயமாச்சா, தெளிவான வார்த்தைகளை கொண்டும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தெளிவான என்னுடைய சொல் செயல்களில் 2 இருக்கிறது. ஒன்று வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லக்கூடியது இருக்கிறது, இன்னொன்று வந்து எனது அபிப்பிராயம், எனது கருத்து, எனது ஆசை, எனது விருப்பம் என்ற வகையில் சொல்லக்கூடியதும் இருக்கிறது என்று தெளிவான வார்த்தைகளை கொண்டும் ரசூலுல்லாஹ் பிரித்து காட்டி இருக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு வந்த புதுசில் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள அன்சாரிகள் எல்லாம் பேரிச்ச மரங்களை வந்து ஒட்டு முறையில் ஆண் பாலை பெண் பாலை என்று சொல்லி என்ன செய்வாங்க இருந்தால் இணைத்து ஒரு மகரந்த சேர்க்கை வழியாக ஒரு விவசாய முறையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் வந்து மக்காவில் பார்க்கல. மதீனாவுக்கு வர்றாங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. என்னன்னு கேட்டவுடனே இந்த மாதிரி நாங்கள் அதிக உற்பத்திக்காக செய்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யலாம், அது பிடிபடலை. ஏன்னு நம்ம பார்க்கல. இது மருத்துவர் சேர்த்தால என்ன இருக்குது, என்ன செய்கிறீங்க, அதோட இயற்கையை விட வேண்டியதானே, அந்த மரத்தை கொண்டாந்து இந்த மரத்தை ஜாயிண்ட் பண்ணி எப்படி அதெல்லாம் செய்கிறீங்க, பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு அவங்களுக்கு பட்டிருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இதை விட்டுருங்க, நீங்கள் இது நல்லது எனக்கு பார்த்தா நல்லது தெரியலேங்கிறாங்க. அப்போ லவ்லம் தஃபாலு இல்லை சலுகை, இது செய்யாமல் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யிட்டாங்க, விட்டுட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யலாம், அந்த வேலையை விட்டுட்டாங்க.
விட்ட பிறகு பார்த்தா அந்த வருஷத்தினுடைய மகசூல் வந்து ரொம்ப குப்பையாக போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு, மகசூல் இல்லை. அப்போ வந்து பார்க்குறாங்க பேரிச்சம்பழம்லாம் அப்படியே பழுக்காமல் காயாமல் அந்த சுருங்கி போயிருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது, காய்ந்து கிடக்கிறது. அப்போ கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், உங்கள் பேரிச்சம்பழத்துக்குலாம் என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, குல்த கதாவ கதா, நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க, இப்படின்னா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் செஞ்சோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு வந்தவன். வகையில் தொழுகிறது எப்படி, மறுமையில் வெற்றி பெறுறது எப்படி, திக்ர் செய்வது எப்படி, தஸ்பீ செய்வது எப்படி, எது ஹலாலு எது ஹராமு, அது மாதிரி சொல்ல வந்தவனே தவிர துன்யாவில் விவசாயம் பண்ணுறது எப்படி, வியாபாரம் பண்ணுறது எப்படி, மருத்துவம் பண்ணுறது எப்படி, அதை சொல்கிறதுக்கு நான் வந்தவன் கிடையாது. அதான் இருந்தது. அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியங்களை நீங்களே நன்கு அறிந்தவர்கள், என்னை விடன்னு அர்த்தம். என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே சம்பவத்தை வேறு ஒரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்னமான பஷருன், இந்த சம்பவம் தான், நான் ஒரு மனிதன், இதை அமர்த்துக்கும் விஷயம் மின் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக நான் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் ஃபஹுதுபிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். ஏன்னு கேட்டால், தீன் சம்பந்தமாக அல்லாட்டேருந்து போய் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். தீன் சம்பந்தமாக நான் சொல்கிறேன், கையை உயர்த்துங்கிறேன்னா உயர்த்து, ருக்கு போனால் போ, இது ஹராம திங்காதானே திங்காத. அப்போ தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னேனே ஆனால் ஃபஹுதுபிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும் விஷயம் என்ற எனது சொந்த அபிப்பிராயமாக நான் எதையாவது சொன்னேனே ஆனால் இப்போ இன்னமாக நான் சொல்லணும், நான் மனுஷன் தான், நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என் சொந்த அபிப்பிராயமாக சிலதை நான் சொல்லுவேன். அதெல்லாம் மார்க்கங்கள். அதனால தான் நம்ம என்ன செய்யல, துண்டை போத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் விருப்பம் நம்ம சொல்கிறது கிடையாது. அதனால தான் என்ன செய்கிறதில்ல, ஒட்டகத்திலாம் ரசூலுல்லாஹ் போனாங்க ஹஜ்ஜிக்கு, எல்லாத்துக்கும். ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போகிற சொன்னதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஒட்டகத்தில் போனது நெசம். அது வந்து வகையிலேயே போனாங்க, நபி அவருக்கு முந்தியும் தான் போனாங்க, காஃபிரும் அதில் தான் போயிட்டு இருந்தான். இது வகைக்கு சம்மந்தம் கிடையாது. ஒட்டகத்தில் போனாங்கன்னா அந்த காலத்தில் அதான் வாகனம், இவங்களுக்கு அதான் வாகனம், இவங்களை எதிர்த்தவனுக்கு அதான் வாகனம், இவங்களும் இதில் தான் போய் போருக்கு போனாங்க, அவனும் அதில் தான் போருக்கு வந்தான். அப்போ வஹியா இது, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க உண்டது, பருகியது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதில் வரும்னு கேட்டால் சொந்த விஷயங்கள், சொந்த விஷயங்களாக சிலதை சொல்லுவாங்க. அப்போ இதா அமர்த்துக்கும் விஷயமின் ரயின், ஒரு அபிப்பிராயமாக நான் ஒன்றை சொன்னால் ஃபைன்னமான பஷர், நான் ஒரு மனிதன் தான்ங்கிறாங்க. இதை விட இன்னொரு இதே விஷயத்தை தான் இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. இன்னமா லன்னு லன்னா, நான் ஒரு ஊகமாகத்தான் இதை சொன்னேன். ஃபலா துவாஹ் இதுனி பில் லன்னி, ஊகத்துக்கு என்னை போய் பிடிச்சி விடாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி செய்யன், அல்லாவின் சார்பாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேனேயானால் ஃபஹுதுபிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ இன்னில் நான் கிதிபா அல்லாஹி அஸவஜல்ல, அல்லாஹ் பேரை நான் பொய் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் பொய்யே சொல்ல மாட்டேன். அதனால் நானாக சொன்னேன்னு சொன்னால் தவறாக சொல்லிடலாம். எனக்கு சரின்னு பட்டால் சரிமே, உங்களுக்கெல்லாம் சரின்னு பட்டது எனக்கு தவறுன்னு படும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிற தேவையில்லை. மார்க்க ரீதியாக இல்லாமல், வஹி அடிப்படையில் இல்லாமல் பர்சனல் விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடையாது மார்க்கத்தில் இதை வந்து விளங்கணும். ஹதீஸ் வந்தாலும் ஹதீஸை எல்லாம் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த வகையில் தான் இந்த மருத்துவம் ரசூலுல்லாஹ் டாக்டராக வந்தாங்க, வைத்தியம் பார்க்க வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் வர முந்தி வைத்தியம் அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ் வந்து தான் வைத்தியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாங்க, அதான் அவங்களோட டியூட்டி. வைத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வந்து தான் அடி உதையெல்லாம் வாங்கினாங்களா? இல்லை. வைத்தியம் என்பது ரசூலுல்லாஹ் வந்து சில வைத்தியங்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த வைத்தியத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று கேட்டால், இப்போ சொன்னல இந்த வகை தான், எப்படி உண்பது பருகுவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ, ரசூலுல்லாஹ் வந்து வைத்தியமானால் என்ன வைத்தியம் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த காலத்தில் விட்டுருங்க, நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் இருக்கும்போது தலைவலி வந்தால் நெத்தியில் 10 போடுவாங்க, பாட்டி வைத்தியம்னு. இன்றைக்கி நம்ம போட செய்கிறோம் இல்லை. ஏன் அந்த 10 போட்டோம்? அன்றைக்கி அதான் வைத்தியம், அன்றைக்கி உள்ள வைத்தியம். அதனால என்ன செய்கிறோம், அதை வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து இல்லை, வேறு தைலம் தடவிக்கிறோம், வேறு எத்தனை அட்வான்ஸாக ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அதை செஞ்சுக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியம் சம்பந்தமாக பேசுனதெல்லாம் அது வஹியில் வருமா? வஹியை தொடர்பு படுத்தி சொன்னால் வஹியில் வருமே தவிர, வஹி தொடர்பு படுத்தாமல் சொல்வார்களே ஆனால் அந்த காலத்தில் அந்த மருத்துவம் இருந்தது, மக்கள்கிட்ட இருக்கிறதை நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம், பாட்டி வைத்தியத்தை சொல்கிறது தானே செய்கிறோம். ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த அதில் இருந்து செய்யுங்க, இது நல்லா இது வேலை செய்யுங்க, இதை விதையை சாப்பிடுங்க உங்களுக்கு சுகரை போக்கும், இந்த பூவை சாப்பிடுங்க உங்களுக்கு அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதெல்லாம் என்னது, அன்றைக்கு மக்கள் வைத்தியம் என்று அறிந்து வைத்திருக்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம்.
அந்த சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் இது வஹி என்ற அர்த்தம் கிடையாது, 100% சரின்ற அர்த்தம் கிடையாது. என்ன செய்கிறது, ஊர் உலகத்தில் மருத்துவமாக வழங்கி வைத்திருக்கிறார்கள், அதையே நம்ம அதைத்தானே செய்யவும் முடியும். வகியிலே மருத்துவம் வகியிலே வரேன், அந்த காலத்தில் என்னென்ன இருக்கோ அதை தான் வர முடியும். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போரில் வந்து கடுமையாக தாக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ரத்தம் ஓடி பயங்கரமான ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, ரத்தம் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கழுவுனாலும் என்ன செய்யலை, அது வந்து நின்றபாடு இல்லை ரத்தம். உடனே உஹித ஹசீருன், ஒரு பாய்னா அந்த ஈச்சம்பாய், ஈச்சம் ஊழையெல்லாம் செய்வாங்க, கோரப்பாயெல்லாம் இல்லைங்க, ஈச்ச மரத்து பாயை எடுத்து அதை எரித்து உஹரிக்க, அது எரித்து சாம்பலாக்கப்பட்டுச்சு. சாம்பலாக்கப்பட்டு ஹுஷிய பிஹி ஜுருஹு, அவங்களுடைய காயத்தில் அதை அமுக்குனாங்க, பூசினாங்க, உடனே நின்றுச்சின்னு வருகிறது. இது எங்கே வருது, புகாரில் 243 வருது. இதுக்கு என்ன அர்த்தம், ரசூலுல்லாவுக்கு இரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் பீறிட்டு ஓடுகிறது. ஓடினோன்னு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாவுக்கு அதை பூசுகிறாங்க. பூசினது பிறகு கேள்விப்பட்டு எப்படி அதை பூசலாம்னு மூர்ச்சையினால் ரசூலுல்லாவுக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் கூட எப்படி இதை பூசுனீங்கன்னு அவங்க கேட்கணும், இல்லை பூசுனாங்க, நின்றுச்சு. அப்போ வந்து ஒரு காயத்திற்கு சாம்பலை பூசுதல் என்பது வந்து இது ரசூலுல்லா சொல்லி இதை ஃபாத்திமா செய்யலை, அந்த ஊர் மக்கள் அறிந்திருக்கிறாங்க. அந்த வைத்திய முறை யார் அறிந்திருக்கிறா, ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்ச மாதிரி யஹூதிகளுக்கு தெரியும், நசாராவுக்கு தெரியும், முஷ்ரிக்குகளுக்கு தெரியும். எல்லாரும் தெரிந்த ஒரு வைத்தியம் என்ன என்றால், ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தால் அதை நிப்பாட்டுறதுக்கு சாம்பல் நல்ல ஒரு மருந்து கிடையாது, அது ஒரு வழி. ரத்தம் நிப்பாட்டால் மற்ற வைத்தியம் பின்னாடி பார்த்துக்கலாம்ல, ரத்தம் ஓடிச்சு ஆள் செத்து போயிடுவானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இதை வந்து நீங்கள் வந்து இதை வஹீன்னு எடுத்துக்கொண்டீர்களா, என்ன செய்யணும், நீங்கள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயான் பண்ணணும். எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவன் ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போகிறார்கள், இதெல்லாம் சரியா, ரசூலுல்லா என்ன வழியை காட்டியிருக்கிறார்கள், சாம்பலை தானே பூசினார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சட்டி சாம்பலை எடுத்துகிட்டு ஓடுங்க, ஆக்சிடெண்ட் ஆகிட்டா அங்கே கொண்டு போங்க, சாம்பலை வச்சு அமுக்குங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா, சொன்னால் கிறுக்கமிங்களா இல்லையா. நபி வழி மருத்துவம்னு வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னத்தையும் சொல்லி திரிகிறானுவோ. நபி வழி நபி மருத்துவருக்கு நபிக்கு என்ன சம்மந்தம்ங்கிறேன். அவர் டாக்டராக வந்தாங்க, அவங்க நேர்வழி காட்ட வந்தாங்க. உணவு சமைக்கிறது, ரசூலுல்லா பிரியாணி சமைக்க கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிலாம் அதுக்கு வந்தாங்க. அவங்க ரசூலுல்லா வந்த வேலையை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லா மருத்துவமாக சிலதை சொல்லியிருப்பார்கள்னு சொன்னால் அதை வஹி மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, ஊர் மக்கள் அப்படி நம்புகிறார்கள், நானும் நம்புகிறேன், தப்பாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ இது வந்து இன்னைக்கு வந்து இது தப்பு. இது ஏன் தப்பு, அந்த பூசணை நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுரும். இன்றைக்கி காயம் ஏற்பட்டதுக்கு சாம்பலை பூசணிகள்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு என்ன செய்யும், ஏற்பட்டுரும், அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஆனால் அன்றைக்கி தேவையாக இருந்துச்சு, முதல் ரத்தம் நிற்கணும், இன்ஃபெக்ஷனான ஆகிட்டு போகுது, நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குறோங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அதை மருத்துவமாக பயன்படுத்தினாங்க. அப்போ இது புகாரில் 243வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த மருத்துவத்துக்கு வந்து இது நபி வழி மருத்துவமா, இது வஹி மருத்துவமா, அல்லாஹ்ட்ட வந்துச்சா. அப்போ அல்லாஹ்ட்ட வந்தால் ஃபாத்திமாவுக்கு எப்படி தெரிஞ்சு, ரசூலுல்லா சொல்லும் போது இப்படி தெரிஞ்சு, எல்லா மக்களும் இப்படி இதை அறிஞ்சு வச்சுருந்தாங்க, எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த இப்படி தான் உலகத்தில் நம்ம ஊரில் என்னென்ன மருத்துவம் இருக்கோ நம்ம தெரிஞ்சுதானே வச்சுருப்போம், அந்தந்த நாட்டில் என்ன மருத்துவம் இருக்கோ தெரிஞ்சானே வச்சுருப்பாங்க. ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, அது மாதிரி வச்சு ஒரு வைத்தியம்னு வரும்போது, ஒரு நோய் வரும்போது நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்பார், இதுக்கு என்ன செய்யலான்ட்டு ஒருத்தர் கேட்பார், நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படி மனசில் ஓடும், என்ன சின்ன பிள்ளை என்னென்ன செஞ்சாங்க, அதில் ஒன்று ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம், 100% ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குது என்று பார்த்து நான் சொல்கிறேன். இல்லை, இதை கொடுத்தா சரியாகும்னு சொன்னாங்க, நானும் சில பேர் கொடுத்து பார்த்தேன், சில சரியாக வந்துச்சு, எனக்கும் சரியாக வந்துச்சு, அதனால் சொல்கிறேன், இதான அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த மாதிரியாக வந்து இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம அதனை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லா வந்து அந்த ரத்தம் குத்தி எடுப்பாங்க, ரசூலுல்லாவோட ரத்தம் குத்தி எடுப்பாங்க. இதை ஹிஜாமா வைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது. ஹிஜாமான்னு கப்ளிங் போடுறதுன்னு சொல்லி நபிகள் நாயம் கற்றுத்தந்த மருத்துவம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அது ஒரு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் உண்டாகி கொண்டு இருக்கிற அறியாமையில் இருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜாமாங்கிறத செஞ்சுருக்கிறாங்க, ரத்தம் எடுப்பதை வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்து மக்கள் அதில் ஒரு வைத்திய முறையாக என்ன செஞ்சிருந்தாங்க, கருதி இருந்தாங்க. அந்த வைத்திய முறைங்கிறத வஹி கிடையாது, ரசூலுல்லா இதை கற்றுத்தரல, காஃபிர்கள்ட்ட இருந்தது. இந்த ஹிஜாமா என்கிற ஒரு, இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாவுக்கு யார் ஹிஜாமா பண்ணார்னு கேட்டால், இஸ்லாத்தில் இல்லாத அபு தைபாண்டு ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவுக்கு வந்து
வந்து இந்த ரத்தம் குத்தி வாங்குகிற இந்த வேலையை செய்கிறாரு, அவருக்குரிய கூலியை கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லா கண்டுபிடிச்சதோ ரசூலுல்லா உண்டாக்கின மருத்துவ முறை இல்லை. ரசூலுல்லா அந்த அன்றைக்கு இருந்த அந்த முறை நல்லதுன்னு எல்லோரும் நம்பினாங்க, ரசூலுல்லாவும் நம்பினாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் இருந்தாலும் நம்பியிருப்பீங்க, அந்த காலத்தில் நான் இருந்தாலும் நம்பியிருப்பேன். நம்ம அந்த காலத்தில் இருந்தால் அதில் என்னென்ன மக்கள் நம்புகிறாங்களோ, இது இபாதத்து கிடையாது, நம்மளும் நம்பிட்டு போங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம அந்த காலத்தில் எப்படி நம்புகிறாங்களோ அப்படி என்ன செய்வோம், நம்மளும் நம்பிட்டு போவோம். முருங்கை வயிற்ற மோசன் போக மாட்டேங்குது, முருங்கைக்கீரையை அவிச்சு சாப்பிடுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அது செஞ்சால் சரியாக வந்து நினைக்கலாம், சரியாகவும் போல தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், அது வகி கிடையாது. அது ஊர் மக்கள் அப்படி நம்புகிறாங்க. சில பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். நம்ம பெரும்பான்மையை வச்சு நம்ம ஒரு மருந்தாக நம்ம என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹிஜாமான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ரத்தம் குத்தி எடுத்தல்னு, அந்த விஷயத்தை ரசூல்லா செஞ்சு இருக்கிறாங்க. இந்த முறையை ரசூல்லா கொண்டு வந்தாங்களா? ரசூல்லாவுக்கு ஒருத்தர் செஞ்சாரே தவிர ரசூல்லா என்ன செய்யலை, இப்படி ஒரு ஹிஜாமான் ஒன்று முறையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இப்படிலாம் செய்யணும். ரசூல்லாவுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் வந்து செய்கிறார், அந்த தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து என்ன செய்கிறாருண்டா, அவர் முஸ்லீமும் இல்லை. ஏன் முஸ்லீம் இல்லைங்கிறோம்னா, எனக்கு அந்த ஹராஜ் அந்த வரியை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலாட்ட சொல்லுவார். அப்போ அவர் கொஞ்சம் வரி போட்டிருக்கிறாங்க, அந்த நிலத்துக்கெல்லாம் போடுவாங்கள்ல வரி, அதை வந்து குறைக்க சொல்லுவார். அவர் முஸ்லீம் அல்லாதவங்களுடைய இதுக்கு வந்து ஜக்காத்துக்கு பதிலாக ஒரு ஹராஜுன்னு போடுவாங்க, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லி அவர் பேசுவார். அப்படிலேருந்து என்ன, அவர் இஸ்லாத்துலாம் இருக்கல, அவர் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டுவாங்கப்பா நமக்கும் செய்யட்டும்னு ரசூல்லா கூப்பிட்டாங்க. அப்போ இந்த மருத்துவத்தை ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு நீங்கள் எடுக்க முடியுமா? ரசூல்லாவுக்கு இது செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அந்த காலத்தில் இது நல்லது என்று நம்பினார்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும், இது நல்லதா, இதை விட நல்லது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வேறு இருந்தால் அதை செஞ்சுட்டு போங்க. அல்ல இதுவே நல்லது என்று நிரூபணமானால் இப்போ கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இது நபி வழி மருத்துவம்னு செய்யக்கூடாது. இது ஜாகில்களுடைய மருத்துவம் தான், ரசூல்லாவுக்கும் செய்யப்படி ஜாகிலியா காலத்து மருத்துவம். இது நபி சொல்லி கொடுத்த மருத்துவம் கிடையாது. இஜாமா ரசூல்லாவுடைய அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் அதை கற்று வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இவங்களுக்கெல்லாம் அந்த அதை செய்யக்கூடிய ஆளுக்கு வந்து செய்வாங்க, தொழிலாக செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, ரசூல்லா வந்து ரத்தம் குத்தி வாங்கியிருக்கிறார்கள், எப்படி பண்ண போகிறது, அதெல்லாம் வகையில் செய்யலைப்பா, ஊர் வழக்கத்தில் செஞ்ச விஷயம். அது வழங்க மாமன் என்ன செய்கிறாங்க, அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது புகாரில் 2103 ஒரு ஆள் தான் வந்து செய்வார்னு வரும், அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு மருத்துவத்துக்கு உதாரணம் பாருங்கள். புகாரியில் 5680 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதில் 568 5680 இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அஷ்ஷிஃபாவு, அதாவது அஷ்ஷிஃபாவு ஃபி சலாசத்தின், ஷிஃபா என்பது 3 விஷயங்களில் இருக்கிறது. நோய் நிவாரணம் 3 விஷயத்தில் இருக்கிறது. என்ன 3 விஷயம்? ஷர்பத்தி அசலின், தேன் அருந்துவதில் ஷிஃபா இருக்கிறது. ஒரு ஷர்த்தத்தி மெஹஜமின், அதான் ஹிஜாம், இந்த ரத்தம் குத்தி வாங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் நெருப்பால் கையத்தி நாரின், நெருப்புனால் சூடு போடுறது. நெருப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில தேமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கும் தெரியலை, ஏதோ ஒரு நோய்க்காக வேண்டி நெருப்பால் சூடு போட்டுக்குருவாங்களாம். இதில் ஷிஃபா இருக்குது. இதில் ஷிஃபா இருக்குங்கிறாங்க. அந்த 3லையும் சொல்லிவிட்டு, அன்ஹா உம்மத்தி அனில் கை, நான் என்னுடைய உம்மத்துக்கு நெருப்பால் சூடு போடுற அந்த வைத்தியத்தை தடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஷிஃபா இருக்குதுன்னு சொல்லிட்டு தடுத்தா என்ன அர்த்தம்? இது வகையில் அவங்க சொன்னதில்லை, அந்த ஊர் வழக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் என்ன செய்கிறது, அந்த நாட்டில் அந்த காலகட்டத்தில் 3 விஷயங்களை மருத்துவமாக பயன்படுத்தினார்கள். அந்த 3 என்னன்னு கேட்டால், அது ஹிஜாமத்து, அந்த ரத்தம் குத்தி எடுக்கிறது ஒன்று, தேன் குடிப்பது ஒன்று, அந்த காயங்களுக்கு ஏதாவது வந்தால் சூடு போட்டு என்ன செய்கிறது, சூடு போட்டோன்னா அந்த காயமெல்லாம் ஆறி போயிடும்னு நினச்சிருக்கிறாங்க, அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது 3லையுமே ஷிஃபா இருக்குன்னு வேறு ரசூல்லா சொல்கிறாங்க. அஷ்ஷிஃபாவு ஃபி சலாசத்தின், 3லையும் ஷிஃபா இருக்குண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? வகையில் வந்துச்சுன்னு அர்த்தமா? வகையில் வந்திருந்தால் ஒன்றை எப்படி தடுப்பாங்க? 3ஐயும் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த சூடு போடுறதுல ஷிஃபா இருக்குது, நான் தடுக்கிறேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, ஷிஃபா அதனால் ஒரு செய்கிறவருக்கு நன்மை ஏற்படத்தான் செய்யுது. ஆனால் தீய கொண்டை சுடுவது என்பது நமக்கு ஒத்துக்கிறலையே அப்படிங்கிறன ரசூல்லா தடுத்துவிட்டாங்க. இது இப்னு அப்பாஸ் சொல்லிவிட்டு இதை ரசூல்லா சொன்னதாக என்ன செய்கிறாரு, அதில் இறுதியில் அதை சேர்த்து சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், ரசூல்லா காலத்தில் உள்ள மருத்துவத்தை சொன்னாங்களே, அதெல்லாம் வஹி அல்ல, ஊர் மக்களிடம் அது மருத்துவமாக பார்க்கப்பட்டுச்சுங்கிறது அர்த்தம். அதே மாதிரி வந்து உங்களுடைய மருந்துகளில் ரசூல்லா சொல்கிறாங்க, உங்களுடைய மருந்துகளில் எதுலையாவது ஷிஃபா இருக்கும் என்று சொன்னால் இந்த 3 விஷயத்தில் ஷிஃபா இருக்கும். உங்களுடைய மருந்துகள் இந்த 3 தான். உங்களுடைய மருந்துகளில்
இந்த ஏதாவது ஷிஃபா இருக்கும் என்று சொன்னால் இந்த 3ல் இருக்கும், இருந்தாலும் சூடு போடுவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில் 5683 இருக்குது. அப்போ இந்த மருத்துவம் வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்த மருத்துவம் தானே தவிர நபிகள் நாயகம் வந்து என்ன யூனானி வைத்தியர் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க யூனானி வைத்தியர் மாதிரி ஆக்கி வைத்தியம் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி அதுக்கு இதை செய் இதுக்கு அதை செய் அதை செஞ்ச மாதிரி ஆக்கிட்டாங்களே தவிர அப்படி கிடையாது என்பது இதுலேருந்து பார்த்துக்கிறோம். அதனால் மருத்துவத்துக்கு உடைய நிலைமை அதுதான். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் வயிற்றுப்போக்காக இருக்குன்ட்டு முறையிடுவார். முறையிட்டோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேனை குடியுமாங்க, மறுபடியும் ஜாஸ்தியாக போச்சும்பார், மறுபடியும் குடியுமாங்க, மறுபடியும் ஜாஸ்தியாக போச்சும்பார். அல்லாஹ் சொல்கிறது உண்மைப்பா, போய் வயிறு தான் போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் 4வது தடவை குடிப்பார், குணமாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பார்த்திங்களா மருத்துவத்துக்கு வகையில் இருக்குது. இது எதுக்கு விளக்கமாக இது வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒன் நஸ்ஸுலு மினல் குரான் தேனை பற்றி சொல்லும்போது ஃபீஹி ஷிஃபாவுல் லின்னாஸ், அந்த தேனில் இருக்க மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வயிற்றுப்போக்கு உள்ள ஆளுக்கு வந்து அதை குடிக்க சொன்னாங்க. 3 தடவை குடித்து குணமாகலை, 4வது தடவை குணமானவனை குடித்தவனை ஒரு குணமாகி விட்டது அப்படிங்கிற ஒரு ஹதீஸை வச்சு இப்படியெல்லாம் வைத்தியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா இது மார்க்கம் சம்மந்தப்பட்டு வருது. இதில் மட்டும் பொதுவாக வைத்தியம்னு சொல்லாமல் அல்லாஹ் உண்மை சொல்கிறான், உன் வயிறு பொய் சொல்லுதுங்கிறாங்க. அல்லாஹ் வந்து தேனில் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்கிறானா, உன் வயிறு பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸில் வருகிறது. அதில் 4வது தடவை கொடுத்தவொன்னே அது குணமாகி விட்டதாகவும் வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது குரானில் உள்ளதுக்கு விளக்கமாக வேறு இதை எடுத்து காட்டுறாங்க. குரானில் உள்ள விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபீஹி அந்த தேனில் இருக்கிறது ஷிஃபாவுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்குது, ஏதோ ஒரு நிவாரணம் இருக்குது. இன்னதுன்னெலாம் சொல்லப்படலை. எப்படி சொல்லப்படலை? இன்னதுன்னு சொல்லப்படலை. சரி, நான் அதை விளக்கும்போது இந்த ஹதீஸ் எடுத்துக்கிறேன், அது பின்னாடி விளக்குறேன் அந்த ஆயத்தை. அப்போ விளக்கும்போது இந்த தேன் குடித்த ஹதீஸ் இருக்குல்ல, இதை அதில் ஜாயின் பண்ணி சொன்னால் தான் வழங்கும். இதை பிந்தி எடுக்கிறேன். இதை அடுத்து வந்து ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னதாக நோயாளியுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பால் பாயசம் சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது கவலையெல்லாம் போக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க என்று ஆயிஷா நாயகி அறிவித்ததாக புகாரில் ஒரு ஹதீஸ் 5689 இருக்குது. அதை மனக்கவலையை தீர்வதற்கு என்ன செய்யணும்? பால் பாயாசம் போட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லியிருக்கலாம்னு கேட்டால் அந்த காலத்தில் மக்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கஷாயம் போட்டு குடிப்பாங்க, சில பேர் அந்த கஞ்சி குடிங்க இந்த கஞ்சி குடிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களே தவிர இது வந்து வஹீயில் உள்ளது கிடையாது. பால் பாயசம் சாப்பிட்டால் அப்படி குணமாகும்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து இன்றைக்கி பால் ஒரு சரியான கவலையாக இருப்பான், அவன்கிட்ட கொண்டே ஒரு கிளாஸ் பால் பாயசத்தை கொடுத்துட்டு இப்போ கவலை போயிடும்னு குடிச்சுவிட்டு கவலை போட்டு ஓங்கி அரைஞ்சிருவான் நம்மளை, எங்கடா கவலை போயிருக்குன்னு. இது என்ன இப்படி இதை எடுத்துக்கொள்ளணும்? அன்றைய மக்கள் அப்படி நம்பினார்கள், அப்படி சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பால் பாயசம் குடித்தா கவலை போகும்னு சொல்லி அவங்க சொன்னதாக ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. இதெல்லாம் வகியே கிடையாது. அதே மாதிரி வந்து சொட்டு மருந்து போடுறது, காதில் சொட்டு மருந்து போடுறதுன்னு ஒன்று இருந்திருக்குது. அந்த ரத்தம் குத்தி வாங்குவார்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆள், அந்த ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்தம்லாம் குத்தி வாங்கிட்டு காதில் வர சொட்டு மருந்து விடுவார். அப்போ மருத்துவர்களாக கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அது அந்த சொட்டு மருந்து போடுதல் மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு பழக்கம், ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. அது வஹீயில் கிடையாது. சொட்டு மருந்து போட்டால் காது வீணாக போயிடும்டான்னு அது போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்தியாவின் ஒரு குச்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதில் 7 இதுக்கு வந்து நோய் நிவாரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊதுல் ஹிந்துன்னு வருது. இந்தியாவின் குச்சின்னா என்ன குச்சின்னு தெரியல, கோஷ்ட குச்சின்னு என்னமோ போட்டிருக்கிறாங்க. கோஷ்டமாக எனக்கு விளங்கலை எந்த குச்சின்னு, ஏதோ ஒரு குச்சின்னு வைங்களேன், இந்தியாவுடைய குச்சின்னு வருது. அப்போ இந்தியாவில் ஒரு குச்சி இருக்குது, சந்தனக்கட்டை, அந்த மாதிரி ஏதோ வசம்பு, சில பேர் வசம்புங்கிறாங்க, ஏதோ ஒரு குச்சி, ஒரு கட்டை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் வந்து சில நோய்கள் 7 நோய் ஃபீ சபோத் அஷ்பியத்தின் 7 நோய் நிவாரணம் இருக்குன்னா இதெல்லாம் வகையில் உள்ளதா? அந்த காலத்தில் வந்து நம்ம காலத்தில் இந்த வசம்பு இந்த மாதிரி இதுக்கு நிறைய நன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க மக்கள்லாம். அது மாதிரி ஷிஃபா இருக்குதுன்னு சொன்னதுக்கு பூராத்துக்குமே என்ன வழங்கணும்னு கேட்டால் அன்றைய மக்கள் அதில் ஷிஃபா இருப்பதாக நம்பினார்கள், அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுதான் எல்லோரும் நடக்கக்கூடியது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் என்னென்னா சொல்கிறாங்களோ பாட்டி வைத்தியத்தை அப்புறம் நீங்கள் தானே சொல்லுவீங்க, அடுத்த ஆளுக்கு சொல்லுவீங்க, நாமளும் தானே சொல்லுவோம். அந்த கிராமத்தில் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு அதை செய்யுங்க, இதுக்கு அதை செய்யுங்க, இதுக்கு எதை செய்யுங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி குணமும் அடைஞ்சிரும். அந்த மாதிரியான விஷயம் எனக்கு வந்து நீண்ட தீராத வயிற்றுப்போக்கு ஒரு மாத கணக்கில் இருந்தது. நீ தீங்கவே இல்லை. ஒரு கிராமத்துலேருந்து வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த நாய்க்கடுகுன்ற ஒரு இது இருக்குது, ஒரு ஒரு பருப்பு வகை இருக்குது நாய்க்கடுகுண்டு, அதை நல்லா வறுத்து அதை சோத்தில் போட்டு சுடு சோத்தில் பிரட்டி எண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்கன்னா ஒரு நாள் நின்று போச்சு. பல வருடங்களில் பல மாதங்களில் நான் வைத்தியம் பார்க்குறேன். எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போ கிராமத்தில் வந்து நாய் கடுக்குனாங்க. அது எல்லாருக்கும் அவனு சொல்ல முடியாது, அப்படி இருக்குது நம்பிக்கையில் வந்து சொன்னாங்க. எனக்கு அது சரியாயிருச்சு. அப்போ இதை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அது வஹீன்னு அர்த்தமா? ஒருத்தர் நான் சாப்பிட்டேன்னு எனக்கு குணமாகலன்னு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கிளைம் பண்ண முடியுமா? ஒரு மக்கள் வழக்கத்தில் நான் சொன்ன அனுபவத்தில் சொல்கிறாங்க. 100 பேருக்குன்னா 50 பேருக்கு குணமானா அதை மருத்துவமாக ஏற்றுக்குருவாங்க. ஒருத்தரும் குணமாகட்டி அதை சிபாரிசு பண்ண மாட்டாங்க. இப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறணும்னு என்ன செய்கிறோம், அதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி காய்ச்சல் வந்தால் வந்து தண்ணியில் குளிர்ந்த தண்ணீரை குளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மருத்துவ முறை வந்திருக்கு. இந்த காலத்தில் அது தொடர்கிறது. ஆனால் இது வகையா காய்ச்சல் வந்தால் அது தண்ணியை நம்ம கூட ஈரமான துணியை போடுவாங்கள்ல. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிலாம் ஃபேன்லாம் போட்டு விட்டு ஈரமான துணியை போட்டு நெத்தியில் வயிற்றுலாம் போடுவாங்க காய்ச்சலுக்காக வேண்டி. அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி இருக்கிறது. இல்லாமல் போனால் கூட அன்றைக்கி இருந்திருக்குது. காய்ச்சல் வந்துச்சுன்னா அது சூடுனால் வருகிறது. அதனால் நீங்கள் வந்து குளிர்ந்த நீரை கொண்டு அதை போக்கிக்கிறங்கன்னு புகாரில் 5724 ஹதீஸில் வருகிறது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து அந்த காளாண்டு இந்த காளான் இருக்குல்ல, இந்த காளானை பற்றி சொல்லும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த காளான் என்பது வந்து மண் என்கிற வகையை சேர்ந்தது சொல்லிவிட்டு, மண்ணுன்னா மூசா நபி கொடுத்த மண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. சில ஆளுக்கு மண்ணுன்னு அருள்கூடை, விதையெல்லாம் விதைக்காமல் தன்னால் முளைக்குதுல, அதனால மண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அது அர்த்தம் என்னங்கிற டாபிக் இல்லை. அதில் மருத்துவத்துக்கு மட்டும் வர்றோம். அதில் என்ன வரும்னு கேட்டால், ஓ மாவுஹா ஷிஃபாவுல் இலைனி, அதில் உள்ள அந்த காளானுடைய தண்ணீர் சாறு, அதில் பிழிந்து இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து கண்ணுக்கு நிவாரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில் 5708 இன்னும் ஏராளமான ஒரு ஹதீஸுகளில் இந்த செய்தி வருகிறது. இது என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு விளக்கம் எழுத போகும்போது அறிஞர்கள்லாம் வந்துக்கிட்டு, நீ வந்து இப்படிலாம் செஞ்சிடாதப்பா, காளானுக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்குன்னு அதை மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கையாக தான் காட்டுறாங்க. ஏன்னு கேட்டால் இப்னுல் ஜவுசி சொல்கிறார், அபூபக்கர் இப்னு அப்துல் பாக்கிங்கிற ஒரு சொல்கிறாரா, அன்ன பாலன் நாசி அசரமா கமாத்தின், இந்த காளானுடைய தண்ணீரை எடுத்து கண்ணில் ஒருத்தர் புழிஞ்சு விட்டார், பக்தகல ஃபதஹபத் ஐனும், கண்ணே போயிடுச்சு அவருக்கு. ஹதீஸை போட்டுட்டு அவருக்கு சொல்கிறாரு. அப்போ என்னென்ன இந்த ஹதீஸு மக்கள் வழக்கத்தின் ஹதீஸ் என்பதை காட்டுறதுக்கு தான் இதை கொண்டா சம்பவமாக சொல்கிறார். ரசூலுல்லாஹ் பொய்ப்பிக்கிறதுக்கு சொல்லலை. அந்த காலத்தில் அப்படி நம்பி இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் செஞ்சார், அவருடைய கண்ணு போயிடுச்சு என்று சொல்லி ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த இப்படி ஒரு ஆளுக்கு போச்சுன்னு என்ன செய்கிறாரு, எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி வந்து இப்ராஹிமுல் ஹர்பி என்பவர், சாலிஹ் அப்துல்லாஹ் இப்னு அஹமது இப்னு ஹம்பல், இவங்க 2 பேரும் இஸ்தகத் ஆயுனுகுமா, அவங்களுக்கு கண் வலி ஏற்பட்டுச்சு. எதில் சொல்கிறாரு, இந்த காளானுடைய தண்ணீர் வந்து கண்ணுக்கு நிவாரணம் என்கிற ஹதீஸை போட்டுவிட்டு அதுக்கு கீழே விளக்கமாக இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு, சொல்லிவிட்டால் நம்புங்கள், காளானை போடுங்கள், அது அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், வாகதா கமத்தன், அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, காளானை எடுத்தார்கள், அசராக அதை பிழிந்தார்கள், வக்குத்தஹலா பிமாயிகா, அதனுடைய தண்ணீரை கொண்டு இப்படி சுர்மா மாதிரி போட்டு கொண்டார்கள், ஹாஜத் ஐனுகுமா, அவங்களுடைய கண்ணெலாம் போயிடுச்சு, கண் வழியாகி போச்சு, குணம் அடையலை அப்படின்னு கொண்டாந்து போடுறார். இது என்ன அர்த்தம்னு கேட்டால், அறிஞர்கள் அன்றைக்கு உள்ள அறிஞர்கள் வந்து இதை வஹீன்னு எடுத்துக்கிறல. அன்றைக்கி காளானுடைய தண்ணீரில் அப்படி இன்னும் சொல்ல போனால் காளான்லேயே விஷ காளான்லாம் கூட இருக்கிறது. எல்லா காளானையும் சாப்பிட முடியாது, எந்த காளான்னு தெரியலை. அப்படி காளானில் குணம் இருந்தால் கூட இன்னொருத்தர் நவவி என்ன சொல்கிறாருன்னுட்டா, என் காலத்தில் ஒரு ஆளுக்கு இருந்துச்சு, அவருக்கு நான் வந்து இதை ஊற்றி விட்டோம், அவருக்கு கண் சரியாக போச்சுன்னு சொல்கிறார். அதையும் இப்போ நான் அந்த சம்பவத்தில் கொண்டு வர்றார். அப்போ இந்த காளான்கிற தண்ணீரை கொண்டே கண்ணில் கொண்டே ஊற்றுங்கன்னு சொன்னால், ஊற்றி கண்ணு போயிடுச்சுன்னா எவன் உங்களுக்கு பதில் சொல்லுவான் கண்ணுக்கு? அப்படி போயிருக்குன்னு சொல்லி தானே அவங்க இதில் எழுதி வச்சுருக்குறாங்க. போக வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ காளானை பற்றி என்ன கருத்தில் சொன்னாங்க, அது காளானுடைய தண்ணீர்னா எத்தனை வகையான தண்ணீர் இருக்குது, சாப்பிட்ற காளான் கூட எல்லாத்தையும் சாப்பிட முடியாத, சில வகை காளான்கள் தான் சாப்பிட்ணும், சில வகை காளானை சேர்த்தா செத்து போயிடுவான் இருக்கிறது. அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் நீங்களாக செய்யாதே, மருத்துவ ரீதியாக உள்ளவர்களை வச்சு செய்யுங்க தான் வச்சுக்கிறணும்.
நீனா புளிஞ்சு ஊற்றாதடா, மருத்துவர்கிட்டப்போ அவர் எந்த காலனில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அவர் சொல்லுவார், அப்படி இருந்தால் பயன் இருந்தால் பயன்படுத்திக்க அப்படின்னு அர்த்தம் வைக்கணுமே தவிர நம்ம நம்ம என்ன செய்யக்கூடாது, காளான் அந்த காளானை பிடிச்சிட்டு கண்ணில் ஊற்றி கண் வலியாக இருக்குது அப்படின்னு ஹதீஸ்ன்னு செஞ்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அந்த அந்த மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கைகள், அந்த மக்கள்கிட்ட உள்ள ஒவ்வொரு காலத்துலேயும் மருத்துவம் சம்மந்தமாக அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கும். அதனால என்ன சொல்கிறாருன்னா, கதிராயத்து அன வகைரி, நானும் இன்னும் ஒரு ஆளும் பார்த்துருக்குறோம், மண்கான அம்மியோ தகப பசர்கு, ஒரு ஆள் குருடா போய் பார்வையெல்லாம் போயிடுச்சு. போன உடனே இப்போ கஹல ஐநகு பிமாயில் கம்பாத்தி, இந்த காளானுடைய தண்ணீரை கொண்டு கண்ணில் விட்டு கொண்டார். முஜர்ரதன், தனியாக அது மட்டும் விட்டு கொண்டார். ஒஷுஃபிய, அவருக்கு குணமடைந்து விட்டது. வாத இலகி பசர்கு, போன பார்வை திரும்பி வந்து விட்டது. அவர் யார் என்று கேட்டால் ஷேகுல் அதுல் அமீன் அல் கமால் இப்னு அப்துல் திமிஷ்கி என்பவர், அவர் நல்ல ஒரு மனுஷர் அவர் என்று சொல்கிறார். யார்? நபவி சொன்னதாக இப்னு ஹஜர் ஃபத்தஹுல் பாரில் எடுத்து காட்டுறார். அப்போ 2 பேருக்கு பார்வை, இப்போ 2-3 பேருக்கு பார்வை போயிருச்சுங்கிறாரு, ஒரு ஆளுக்கு பார்வை வந்துருச்சுங்கிறார். இதெல்லாம் என்னென்னு விளங்கணும்னு கேட்டால் இது மருத்துவம், இது வகி இல்லை. இது அந்த காலத்து மக்களுடைய வழக்கத்தின்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நம்ம இருந்தாலும் பேசுகிற மாதிரி அவங்களும் பேசியிருப்பாங்க என்று என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வருவோம். அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ அஜ்வாவுடைய ஹதீஸுக்கு வர்றோம். அஜ்வாவுடைய ஹதீஸில் அஜ்வாவில் ஒரு நிவாரணம் இருக்குது என்ற வாசகம் வந்துச்சுன்னு சொன்னால் அது மறுக்கத்தக்கது கிடையாது. அஜ்வாவில் ஃபில் அஜ்வத்தி ஷிஃபா உன், அஜ்வாவில் ஒரு ஷிஃபா இருக்கிறது. என்ன இத்தனை விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி அதில் இருக்குன்னு நம்ம என்னென்னு விளங்கிக்கிறோம். அஜ்வாவுனையும் ஒரு நோய் நிவாரணத்துக்கு அந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நோய்கள் ஒரு நிவாரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் அந்த அஜ்வாவுடைய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், யார் ஒருத்தன் 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானோ அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. விஷம் எந்த விஷமும் தீங்களிக்காதுன்னு வருது. எப்படி வருது? இல்லை, இது ஒரு சோதனை முயற்சி பண்ணால் டேஞ்சராக போயிருமா, அப்படிப்பட்ட ஒரு வாசகம் இது. அதாவது அதில் ஒரு ஷிஃபா இருக்குங்கிற வாசகத்தை யாருமே குறை சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் பல பொருள்கள் அதில் ஷிஃபா இருக்குது இதில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னார்களே, ஆனால் அதனுடைய அர்த்தம் நமக்கு வழங்கும். இதெல்லாம் வகையில் இப்படி ஆடைகள், உணவுகள், அவங்களுடைய சுபாவங்கள் அடிப்படையில் செஞ்சது, அதெல்லாம் இப்படி மார்க்கம் இல்லையோ, ஊர் வழக்கப்படி செஞ்சார்களோ அந்த மாதிரி மருத்துவத்தையும் ஊர் வழக்கப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமே. ஆனால் அதன்படி நடக்காட்டாலும் ரசூலுடைய கருத்து பொய்யாகாது, ரிசாலத்தை பாதிக்காது. அது இதில் இந்த ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க, அதன்படி ஷிஃபா ஆகாட்டி என்ன வகையிலே சொன்னாங்க, மனிதரை தானே சொன்னாங்க. அந்த பேரிச்சம்பழத்துக்கு சொன்னாங்க, நடக்கலையே. அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி செய்யாதீங்கன்னாங்க, டேஞ்சராக போச்சு ரிசல்ட்டு. அது வகை, அதனால் ரிசாலத்துக்கு பாதிக்குமா? ரிசாலத்து பாதிக்காது. மனிதர்களும் சொல்கிறது விட்டு போங்க, மக்கள் வழக்கத்தை எடுத்து சொன்னாங்கன்னு மருத்துவம் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லாத்தையுமே அது வகை பேசிக்கை விளங்கிக்கிறங்க. அதுக்கு வரல ரசூல், அதுக்கு வர கிடையாது. சில பேர் இதை வைத்து தொழில் பண்ணுவதற்காக சில அஜர்த்துமார்கள் அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க திப்ப நபின்னு போட்டு நபியின் திப்புன்னு புக்குகள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதை வச்சுக்கு வியாபாரம் பண்ணி மருத்துவம் பண்ணி நபி சொன்ன வைத்தியம்னு சொன்னார்களே தவிர, அது பரப்பி விட்ருக்காங்களே தவிர, நபி வந்தது வைத்தியத்துக்கு வரல, நபி வந்தது விவசாயத்துக்கு வரல, நபி வந்தது என்ன செய்யலை, இந்த மாதிரி எப்படி சமைப்பது என்பதை கற்றுத்தருவதற்கு வரவில்லை. அவர்கள் வந்ததெல்லாம் மறுமையில் வெற்றி பெறுவது சம்பந்தமாக, அதுதான் அல்லாட்டிருந்து உள்ளது. அதுகளை எடுத்துக்கிறோங்க. மற்றது என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கும்போது எப்படி மனசில் நினைக்கணும், இந்த வைத்திய சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்ததை சொன்னார்கள் என்று நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். ஆனால் இந்த அஜ்வாவையும் எப்படி எடுத்துக்கொள்ளலாமேன்னு கேட்கலாம்ல. ஆனால் அஜ்வாவில் இன்னும் டேஞ்சரான வார்த்தை வருது. எப்படி வருதுன்னா, அது அரபு மொழியில் ஒரு எதிர்மறைண்டா என்ன, இல்லை கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் எதிர்மறை. எதிர்மறையான வார்த்தைக்கு பிறகு ஒரு சொல்லை போட்டோம் என்று சொன்னால் எந்த ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் வந்துடுங்க. உதாரணம் லா இலாக மாதிரி தான், அந்த உதாரணத்தில் உள்ள சொல்லி காட்டணும்ல. இலாகுனா கடவுள், லா இலாகன்னா எந்த கடவுளும் இல்லைன்னு அர்த்தம் செய்யணும். கடவுள் ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. லா இலாகன்னா எந்த கடவுளும் இல்லை அப்படி அறிஞ்சுறோம். அந்நக்கிரத்து தகுத்த சியாக்கு நஃபி, எதிர்மறைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நக்கிரா சொல்லாக இருக்குமே, ஆனால் அனைத்தையும் எந்த ஒரு வகையும் விட்டுவிடாமல் எடுத்துக்கொள்ளும் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த ஹதீஸ் எப்படி வருது, நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி வருது, யார் ஒருத்தன் 7 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறானோ அவனுக்கு எந்த ஒரு விஷமும் தீங்கிழைக்காது அப்படின்னு அர்த்தம். விஷத்தை குடிக்கலாம்,
அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிறான் தான் இவ்வளோ விளக்கம். என்ன சொல்கிறாங்க, அது பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்து பொம்பு கடிச்சிச்சுன்னு வைங்களேன், அதைத்தான் சொன்னாங்க. சரி, அதைத்தான் சொன்னாங்கன்னு அது வாசகம் இல்லையா, நீ தானே சொல்கிற. ஹதீஸுடைய வாசகம் என்ன இருக்குது, எந்த ஒரு விஷமும் எந்த தீங்கும் செய்யாது. அப்படியான வாசகம் வந்திருக்கும் போது அது குடிக்கிறது தான் எடுத்துக்கொள்ளணும், வாயில் ஊற்றுறது தான் எடுத்துக்கொள்ளணும், கடித்து திங்கிறது தான் எடுத்துக்கொள்ளணும், விஷத்தை சுவாசிக்கிறது தான் எடுத்துக்கொள்ளணும், விஷ ஊசி போடுவது தான் எடுத்துக்கொள்ளணும். எந்த விஷம் உண்டா, அனைத்தையும் தானே குடிக்கும். ஒரு விஷம் விடாமல் எந்த விஷமும் ஒன்றும் செய்யாதுன்னு வருதா இல்லையா ஹதீஸு. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, மருத்துவமாக இது சொல்லலை. சாதாரண நடைமுறையில் அந்த அஜிவாவில் ஒரு சிஃபா இருக்குன்னா நாங்களும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறோம். எப்படி ஏற்றுக்கிறோம், இது வஹி அல்லாத முறையில் ரசூல் சொன்னது, இது மறுக்க தேவையில்லை, சொல்லத்தான் செஞ்சாங்க, அது கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. எதை வச்சு சொன்னாங்க, இட்டுக்கட்டி சொல்லலை, மக்களுடைய வழக்கத்தில் உள்ளதை வைத்து சொன்னார்கள் அப்படின்னு நாங்களும் போயிடுவோம். நீங்கள் என்ன மாதிரி இந்த ஹதீஸை வைக்கிறீங்கன்னு கேட்டால் அவன் எதிரி கேள்வி கேட்குற மாதிரியான வாசகத்தை எல்லாம் வச்சுருக்கிறீங்க இதில். எப்படி, எந்த விஷமும் ஒன்றும் செய்யாது. அப்போ எந்த விஷமும் ஒன்றும் செய்யாதுங்கிறது ஏற்புடைய கருத்தா, அதான் பாயிண்ட்டு. அதில் சூனியமும் எந்த சூனியமும் ஒன்றும் செய்யாது, சூனியமே இல்லைங்கிறோம். அப்போ சூனியத்தை நிறுவிட்டு தான் இதுக்கு வரணும், இந்த அதிர்ஷ்டம் நீங்கள் வரணும். சூனியத்துக்கு ஒன்றும் செய்யாதுன்னு நம்ம சூனியம் இருக்கா, சூனியம் ஏதாவது செய்யுமா, எனக்கு செஞ்சு காட்டுன்னு கேட்டு செஞ்சு காட்டினீங்களா. சூனியத்தினால ஒன்றும் செய்ய இயலாதுங்கிறது 100க்கு 500% உண்மை. சூனியக்காரனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. லா யுஃப்லிஹு சாஹிர் ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் சூனியத்துக்கு அந்த சக்தியும் கிடையாது. சக்தி கிடையாதுங்கும் போது பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அது ஒன்றும் செய்யாதுன்னு என்ன அர்த்தம், சக்தி இருக்குன்னு அர்த்தமாகுது. அந்த சூனியத்தை சேர்த்ததுனாலையும் அந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். ரெண்டாவது, விஷம் எந்த விஷமும் வேலை செய்யாதுன்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இது எல்லை மீறிய ஒரு வார்த்தையை போடும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு முழுசாக அந்த என்ன விஷத்தை வேணாலும் நீ எப்படியாலும் பயன்படுத்திக்கேன்னு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி அது சிகரோடு சேர்த்து செய்யும்போது ஒரு ஆன்மீக கலர் வேறு அதில் வந்துடுது. அப்போ இதை நம்ம செஞ்சால் ஒன்றும் செய்யாது, அதுக்கு தான் நம்ம கேட்டோம். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விஷம் குடிச்சு காட்டுன்னு கேட்குறோம். விஷம் குடிச்சு காட்டுன்னு இருக்குதான்னு, குடிச்சு காட்டணுன்னு தான் இருந்தால் தான் ஏற்றுக்குருவீங்களா? எந்த விஷமும் எல்லாம் தான் நடங்கும். ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் லம் யலுர்ஹு சும்முன், எந்த விஷமும் ஏற்படாது. அதுபோக அதில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் கவனித்தீர்களா, என்னென்ன இருக்குதான், காலையில் சாப்பிட வேண்டும், 7 சாப்பிட வேண்டும், தினம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டு வா, அப்படியாவது குடி. அதை நம்ம சும்மா சொன்னோன்னா என்ன செய்யணும், இப்படியா ஹதீஸில் இருக்கிறது, அதுக்கு எவ்வளோ கண்டிஷன் இருக்குது தெரியுமா? என்ன கண்டிஷன்ப்பா இருக்குது, காலையில் சாப்பிடணும், வெறும் வயிற்றில் சாப்பிடணும், 7 பேரிச்சம்பழம் சாப்பிடணும். அதில் என்ன செய்யணும், அது அஜ்வாங்கிற மதீனாவில் உள்ள அஜ்வாவாக இருக்கணும், அதுவும் அந்த மலையடிவா உயர்ந்த பகுதியில் விளையக்கூடிய அஜ்வாவாக இருக்கணும். சரி, எவ்வளவோ இருக்கட்டும், அப்படியான அஜ்வா வாங்கிட்டு வந்து தின்றுட்டு வா, நான் தர்றேன் குடி அப்படின்னு கேட்பான்ல அவன். என்னமோ பதில் சொல்கிற மாதிரி அவனுக்கு பதில் சொல்கிறாங்களாம். இப்படி இது என்ன சொன்னார்கள் சொல்ல, அவ்வளோ கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள். அந்த கண்டிஷன் உள்ள அஜ்வாவை தான் கொண்டு வாங்குற வா, எந்த கண்டிஷன்லாம் இருக்குங்கிற அந்த கண்டிஷனோடு உள்ள அஜ்வாவை எடுத்துக்கிட்டு அந்த கண்டிஷன்லாம் பூரணமாக நிறைவேற்றி விட்டு வா, நான் விஷம் தர்றேன். அப்போவே மாட்டேங்கிற, நீ தான் கரெக்டாக கண்டிஷன் படி செஞ்சுட்டியே, கண்டிஷன் படி எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அப்போ நீ அதை சாப்பிட வேண்டியதானே. கேட்டால் விஷம் குடிப்பது தற்கொலை செய்யலாமாங்கிறாங்க. பதில் என்ன தற்கொலை, ஏன் தற்கொலை, ஒன்றும் ஆகாதுன்னு இருக்க, ஏன் தற்கொலை ஆகுது? ஹதீஸ் நீங்கள் நம்புறதா இருந்தால் இதை உண்மையாக நம்பினீர்களே, ஆனால் இது எப்படி தற்கொலை ஆகும்? அதான் ஒன்றுமே செய்யான்னு தெரியும் போது அதை குடித்தா எப்படிங்க தற்கொலை ஆகும்? என்னமா செஞ்சால் தானங்க தற்கொலைண்டு ஆகும். அப்போ விஷத்தில் விஷஜந்துடைய விஷம் பிரிக்கிறதுக்கும் வாசகம் இல்லை. அதுபோக எந்த விஷமும்னு வேறு வருகிறது. எந்த விஷம்னா எல்லா டெஸ்ட்டுக்கும் நிற்கணும், அப்போ தான் எந்த விஷம்ங்கிறது வரும். அப்போ லம்யல்லொரு சும்முங்கிறது எந்த ஒரு விஷமும் தீங்கிழைக்காதுன்னு அர்த்தமா, ஏதோ ஒரு விஷம் தீங்கிழைக்காதுன்னு அர்த்தமா, அதை நிரூபுங்க முதல்ல. லம்யல்லொரு சும்முங்கிற கிராமர் படி இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியான ஒரு அர்த்தத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னீர்களே, ஆனால் அப்போ என்ன செய்வோம், ஒருத்தன் கேட்பான்ல, என்னங்க எந்த விஷயம் வேலை செய்யான்னு சொல்கிறீங்க, இதை செஞ்சு காட்டுங்கன்னு என்கிட்ட கேட்பான். அப்போ ரசூலை பொய்ப்பிக்கிற மாதிரி வரும். நீ சொல்கிற அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டாயானால் ரசூலை பொய்ப்பிக்கிற மாதிரி வரும். ரசூலை பொய்ப்பிக்கிற மாதிரி வறுமையானால் ரசூலுடைய கண்ணியத்தை உணர்ந்து என்ன செய்வான், இப்படி ரசூலை சொல்ல மாட்டாங்க. எவனோ ஒரு கிறுக்கு பைய இதை அப்படி விளங்கிக்கிட்டு அஜ்வா தின்ட்டு விஷத்தை குடித்தா என்ன செய்வான், யார் பொறுப்பு அதுக்கு? ஒரு கிறுக்கு பையன் என்ன செய்வான், ரசூல்லா சொன்னால் நடக்க தான் செய்யும் நினச்சிக்கிட்டு அவன் விஷத்தையும் தின்று போட்டு அஜ்வாயும் திண்டான்னு சொல்லி செத்து போயிட்டான்னா என்ன செய்வேன்? அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த அஜ்வாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கிறோம். அதே மாதிரி அஜ்வா மறுக்கிற காரணம் விளங்கிருச்சா, மருத்துவமாக அது சொல்லப்படலை. ஆன்மீகம் கலந்து எந்த வைத்தியமும் ஒன்றும் செய்யாது, சிகரும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லும் போது
அதில் வந்து எந்த விஷத்தினாலையும் பாதிப்பு எப்பவும் ஏற்படாது. ஒரு நாளைக்கு தான் ஏற்படாது. சரி, ஒரு நாளைக்கே வச்சுக்குவோம். என்றைக்கு சாப்பிட்டான்னு அன்றைக்கி ஏற்படாது. நீ சாப்பிட்டு அன்றைக்கே தரணும் விஷமா? அதுக்கெல்லாம் பதிலை காணோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஷத்தை குடிங்கள்னு இங்கே இருக்குதா? ஹதீஸில் இருக்குதா? அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கிறீங்களா? அந்த கருத்து உள்ளே இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டிங்களா? பச்சையாக சொல்லணுமா? அப்படி எந்த விஷமும் தீங்கு வைக்காதுன்னா அதோட முடிச்சிட வேண்டியது தானே. தேனை பற்றி கேட்குறீங்க. குரானில் அல்லாஹ் தானே சொல்லுகிறான். அப்போ குரானை மறுப்பீர்களான்னு கேட்குறீங்க. குரானில் என்ன சொல்கிறான்ல? எந்த ஒன்றுக்கும் ஷிஃபா இருக்குங்கிறானா? இப்படி சொல்கிறான். அந்த வாசகம் நீங்கள் சொல்கிற வாசம் 16:69 வருது. யஹ்ருஜ் மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு. பல வர்ண நிறங்களில் அதில் அந்த வயிற்றிலிருந்து தேநீர் வயிற்றிலிருந்து பானங்கள் வெளிப்படுகிறது. ஃபீஹி ஷிஃபாவுல் லின்னாஸ். மனிதர்களுக்கு அதில் ஒரு ஷிஃபா இருக்கிறது, ஒரு நிவாரணம் இருக்குது. அவ்வளோதான். எந்த நிவாரணம்லாம் சொல்லப்படவே இல்லை. ஒரு நிவாரணம் இருக்குது. அப்போ தேனை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் நிவாரணத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு வச்சுக்காத. ரசூல் என்ன செய்யலை? எந்த நோய்க்கும் ஷிஃபா இருக்கிறது, எந்த விஷத்துக்கும் ஷிஃபா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை குரானில் சொன்னால் தான் நீ மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி சொன்ன அம்புட்டு ஹதீஸையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே. இந்த அஜ்வாவில் தானே வந்து பிரச்சனையாக்குறோம். ஷிஃபா இருக்குதுன்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் அப்படி ஏற்றுக்கிறோம். இது அல்லாஹ் சொல்கிறது வஹி. வஹின்னா கண்டிப்பாக தேனில் ஷிஃபா இருக்குது. ஷிஃபா ஏதோ ஒரு ஷிஃபா தானே. ஃபீஹி ஷிஃபா உண்டு. உடன்பாடாக வருது, எதிர்மறையாக வரல. அதான் ஃபீஹி ஷிஃபாவுன்னா அதில் எந்த ஷிஃபாவும் இல்லைன்னு எந்தங்கிற அர்த்தம் வரும். அந்த எதிர்மறை இல்லாமல் உடன்பாடாக சொன்னீங்கன்னா உருன்ற அர்த்தம் வந்துடும். ஃபீஹி ஷிஃபாவுன், அதில் ஒரு நிவாரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு நிவாரணம் அதுலேருந்து எடுத்து காட்டுறோமா? நிறைய காட்டுறான், கூடுதலாக காட்டுறான். அதில் ஒரு நிவாரணம் இருக்குன்னு குரான் சொல்லுது. அதில் வந்து அப்படியே நிரூபணமாகும். உனக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுவா? எந்த லேபு கூட்டி போகணும்? தேனை கொண்டு போகிறேன், அதில் ஷிஃபா இருக்குதான்னு கேட்போம். வா, இன்னதுக்கு நீ வயிற்று வலிக்கு கூட தலைவலிக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படி இங்கே சொல்லப்படலை. எந்த நோய்க்குன்னு சொல்லப்படலை. அல்லாஹ் வந்து என்ன செய்யலை? எந்த விஷம்னு சொன்னீங்க அந்த மாதிரி அந்த குரான் வசனம் இல்லை. எப்படி இருக்குது? ஃபீஹி ஷிஃபாவுன், அதில் ஒரு நிவாரணம் இருக்குது. அவ்வளோதான். எதுக்கு நிவாரணம்? வயிற்று வலிக்கா, தலைவலிக்கா, காய்ச்சலுக்கா, உடம்பு வெயிட்டாக போடுறதுக்கா, உடம்பு மெலிஞ்சு போடுறது, எதுக்கு இருக்குது? எதுக்குன்னு சொல்லப்படலை. சொல்லப்படாத ஒன்றை வந்து நீ சொல்லக்கூடாது. பொதுவாக தான் இருக்குது. உனக்கு என்ன நாங்கள் நிரூபிக்கணும்? இந்த வசனம் உண்மைங்கிற நிரூபிக்கணுங்கிறியா? நாங்கள் தயாராக நிரூபிக்குவோம். வா, தேனை கொண்டு வா, நீனே கொண்டு வா, தேனை டெஸ்ட்டு கொண்டு போவோம். அதில் என்னென்ன நிவாரணம் இருக்குன்னு உள்ளதெல்லாம் எடுத்து தருவோம். அதில் நோய் நிவாரணத்துக்குரிய அம்சம் இருக்குதா இல்லையான்னு பாரு. முடிஞ்சு வச்சுக்காத. அதே மாதிரி அஜ்வாவை கொண்டுட்டு வா. அஜ்வாவை கொண்டு போய் எந்த விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சு நீ குடிச்சு கூட காட்ட வேணாம்ப்பா. நான் தேனை வந்து டெஸ்ட்டு பண்ணி ஷிஃபா இருக்குன்னு நிரூபித்து காட்டுறேன். நீ அஜ்வாவில் ஏதோ இருக்குன்னு சொல்லி அது சோதனை செய்து பார்த்தார்கள், உண்மை கிடைக்கவே இல்லை. இதுக்கான மெனக்கெட்டு சோதனைலாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே விசேஷமாக அஜ்வாவில் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைங்கிறது தான் அதனுடைய ரிப்போர்ட்டு. அப்போ சோதனை பண்ணி பார்த்து அதில் அது இல்லைன்னு வரும்போது நீ போட்டுக்கு அதில் எந்த நோய்க்கும் எந்த விஷத்துக்கும் மருந்து இருக்குன்னு மக்களுக்கு போதனை செஞ்சு இது ஒரு கிறுக்கு போய் ஒன்றோட கொண்டு விளங்கிட்டு குடிச்சு தொலைஞ்சிட்டானா என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் என்ன செய்கிறோம்? இதை மறுக்கணும். இப்படி வராது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதே நேரத்தில் வந்து ஒரு ஆள் தேன் குடித்தார்ல, அதில் வந்து அல்லாஹ் உண்மை சொல்கிறான், உன் வயிறு தான் பொய் சொல்லுதுன்னு ஒரு ஹதீஸ் சொன்னோம்ல. 4 தடவை குடித்தாருன்னு, 3 தடவை குடித்தார், வயிற்று போக்கு நிற்கலை, 4வது தடவை குடித்தா நின்றுச்சுன்னு வருதில்ல. அது வந்து இந்த வசனத்தை சொல்லுன்னு எடுக்க இயலாது. ஏன்னு கேட்டால் இந்த வசனம் வயிற்று போக்கு கூடுன்னு சொல்லவே இல்லை. அதில் ஒரு நிவாரணம் இருக்குன்னு தான் சொல்லுகிறது. அந்த விஷயம் அந்த மனிதருக்கு வந்து தேன் கொடுக்க சொல்லி அல்லாஹ் வஹீல சொல்லியிருப்பான். இன்னும் கொடு. அல்லாஹ் உண்மை சொன்னான்டா அல்லாஹ் சொன்னதாக இருக்கணும். அல்லாஹ் வயிற்று போக்கு கொடுன்னு சொல்லியிருக்கான். இங்கே ஏதோ ஒரு நிவாரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ ரசூலில் அந்த வார்த்தை எப்படி போடுறாங்கன்னா சதக்கல்ல அல்லாஹ் உண்மை சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாட்டிருந்து இந்த மனுஷர் கூட நோயை முறையிட்ட உடனே அவருக்கு தேன் கூடுன்னு அல்லாட்டிருந்து வகி வந்திருக்கும். அதுபடி நடக்கிறதுனால நம்பி என்ன செய்கிறாங்க? மீண்டும் கூடி அல்லாஹ் உண்மை சொல்கிறாப்பா, நம்ம வயிறு தான் போய் சொல்லுது அப்படின்னா அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லி இருந்தால் தானே இதை சொல்ல முடியும். அல்லாஹ் அப்படி குரானில் சொல்லவே இல்லையே. அப்போ வேறு வகையில் சொல்லியிருக்கிறான். அந்த நோய் அந்த மனிதருக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம். அந்த மனிதருக்கு இந்த கொடுக்க சொல்லி அல்லாஹ் சிபாரிசு பண்ண சொல்கிறான். குடித்தாரு, 4வது தடவை குணமாயிடுச்சு, அல்லாஹ் உண்மை சொல்லிட்டான், வயிறு தான் போய் சொன்னிச்சுன்னு சொன்னாங்க. அதனால் வயிற்றுப்போக்கு அதிகமான உணவையும் திருப்பி கொடுக்க சொன்னாங்க. அதை கொண்டு வந்துக்கிட்டு இதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்னா இதுக்கு என்ன ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இதுக்கு தெளிவாக இருக்கிறத. அது போக வந்து என்னென்னு கேட்டால் இந்த அஜ்வா விட்டு நம்ம சொல்கிறோம்ல, ஊழம் பேசுகிறீங்கல்ல, இந்த அஜ்வாங்கிற ஹதீஸ் வந்து பல இடங்களில் வருது. முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் 1442 வருது. எல்லாமே சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவித்ததாகத்தான் வருகிறது. அவரிடமிருந்து ஆமீர் என்பவர் ஆமீர்னா யாருன்னு கேட்டால் அவருடைய மகன், சாத் இப்னு அபி வக்காஸுடைய மகன். எல்லா நூல்கள்லையும் அவர் அறிவித்ததான் வருகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம்,
அந்த இஸ்லாமிய கலீஃபாக்களில் ஒரு நல்ல கலீஃபான்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய காலத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஆமீர் இப்னு சாதுங்கிறவர் வந்து மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து 7 பேரிச்சம்பழம் தின்றால் அது வந்து எந்த ஒரு விஷமும் அன்றைய தினம் சாயந்தரம் ஆகிற வரைக்கும் கேடு செய்யாதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னாங்க, உந்துரை ஆமீரே கவனமாயிரி, மாத்து ஹத்தி தான் ரசூல் இல்லா, அல்லாவுடைய ரசூலை பற்றி என்ன அறிவிக்கிற? அப்போ இதை சொல்கிற ரசூலா வந்தான்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, இவர் இந்த செய்தியை சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் கேட்குறாரு, ஆமீரே மாத்து ஹத்தி தான் ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா பற்றி நீ என்ன அறிவிக்கிறாய் என்பதை கவனமாக பேசு, ரசூல்லா விஷயமாக பேசுகிறாய். அவருக்கு அந்த செய்தியை கேட்டவுடனே ரசூல் சொல்ல மாட்டாங்கன்னு விளங்கு வச்சுக்கலாம். அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் வந்து இப்போ சாது எங்கள் வாப்பா பேரை நான் போய் சொல்லுவேன்னா, எங்கள் வாப்பா ரசூல்லா பேரில் போய் சொல்லுவாங்களான்னு ஒரு பதில் அவர் சொன்னான்னு வருது. அது கிடக்கட்டேன். இது ஏன் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் வந்து வாப்பாட்ட தான் கேட்டிருந்தான்னு சொல்கிறாரு. தெரிஞ்சு தானே இருக்குது. தெரிஞ்ச பிறகு தானே அவர் கேட்குறாரு அந்த வார்த்தை. என்ன கேட்குறாரு, நீ என்னப்பா ஹதீஸ்ன்னு இது ஹதீஸாப்பா இது அப்படிங்கிறார். ரசூல்லா பற்றி என்ன அறிவிக்கிறாய்? இதான் பார்வை. உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய பார்வை என்ன, இது ரசூல் எந்த விஷமுன்னா அது அப்படி அது சாத்தியம் இல்லையே, விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரில இருக்குது, இது தவறான மிஸ்கைட் பண்ணுற மாதிரில இருக்குது, மக்களை தப்பான வழிகாட்டுற மாதிரில இருக்குது என்ற காரணத்தினால தானே அது கேட்டிருக்காரு. முஸ்னத் அஹமதில் 1442 வருகிறது. அதே மாதிரி வந்து ஃபத்துல் பாரில் சொல்கிறார். நாங்கள் சொன்னால் ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஃபத்துல் பாரில் வந்து இந்த அஜ்வாவுக்கு என்னென்னலாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்காட்டுறார். அவர்கள்லாம் நீங்கள் அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தான். என்ன சொல்கிறார், காலல் மாசிரி சொல்கிறாரு, ஹாதா மிம்மாலா யோக்கல் மானாஹுபி தரிக்கத்து இல்மி திப்பி, மருத்துவ வகையில் இது அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத விஷயமா இருக்குது, கிடையாதுங்கிறார். மருத்துவத்தில் இந்த அஜ்வாவுக்கு அப்படி ஒரு தன்மை கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ வந்து அது ஒரு விஷயம் சொல்லிடுறாரா. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு பதில் சொல்லும்போது பல விதமாக சமாளிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து அந்த காலத்தில் அந்த அஜ்வா இருந்து இப்போ இல்லாமல் போயிருக்கும், இப்போ திண்டு காட்டின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்திம்ரார் உக்கு ஷிஃபாபி ஜமானினா காலிபன், நம்ம காலத்தில் வந்து இந்த தொடர்பாக வைத்தியம் நடந்து கொண்டு இருந்தால் அதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் குணமாகலான்னு சொல்லிட்டு போங்க. பெரும்பாலும் ஆகுமா, எந்த விஷமும் தீங்கிழைக்காதுன்னு அடித்து சொல்கிற ஒரு ஹதீஸுக்கு ஓரளவுக்கு குணம் கிடைச்சாலும் கிடைக்கலான்னு அப்படி சொல்லிக்கணுமா வழக்கம். அடித்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அடிக்காமல் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த விளக்கத்தை வந்து மாற்றி சொல்கிறாரு இந்த மாசரிங்கிறவர். அதே மாதிரி வந்து இன்ன சுமம விஷங்கள் ஒமின் ஐமத்தினா, நம்முடைய இமாம்களில் சிரமம் எடுத்து விளக்கம் தந்திருக்கிறார்கள் பாருங்கள்னு அந்த விளக்கத்தை சொல்கிறார். இன்ன சும விஷங்கள் வந்து இன்னமா தக்குத்துள் இஃப்ராத்தி புரூதத்திகா, அதாவது குளிர் வந்து உடம்புல குளிர்ச்சி தன்மை இருக்குல்ல, அந்த வாதம் பித்தம் கபம்னு என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குளிர்ச்சி தன்மை ஜாஸ்தியாக போனால் தான் அது வந்து கொலை செஞ்சிடும், ஆளை சாவடிச்சிடும். ஃபைதா தாவமால தசப்புகிப்பில் அஜ்வாவை காலையில் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் ஹக்கமத்து பிகில் ஹராரா, அதில் உஷ்ணம் நல்லா ஏற்படுமா. குளிர்னால தான் மனுஷன் சாவுறானா, எல்லாமே அப்படி ஒத்துக்கிற முடியல. ஆனால் அவர் சொல்கிறார், குளிர்னால தான் மனுஷனுக்கு சாவு ஏற்படுது. இப்போ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வர்றானா, பேரிச்சம்பழம் வந்து உஷ்ணமான பொருள், அது உஷ்ணம் அதிகமாகிருமா, அதனால் வந்து அதனுடைய உஷ்ணம் அதிகமாகி அந்த விஷத்தினுடைய ஒரு தன்மையை முறித்து தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இது அஜ்வாவுக்கு சிறப்பு மாதிரி வரலை, எப்படி பார்த்தா அஜ்வாவுக்கு சிறப்பு இல்லையா, உஷ்ணமான எதை வேணாலும் சாப்பிட்லான்னு தானே அப்படி வரணும் அப்படின்னு வர அவர் மன்னிப்பிக்கிறார். இன்னும் எத்தனையோ உஷ்ணமான உணவுகள்லாம் இருக்கிறது, இந்த பேரிச்சம்பழத்தை விட உஷ்ணமானதெல்லாம் இருக்கிறது, அவற்றுக்கெல்லாம் இந்த பயன் கிடைக்குமான்னு ஒரு எதிர்கேள்வியார் என்ன செய்கிறாரு அவர் கேட்குறார். அப்போ இந்த செய்தி வந்து ஏற்கத்தக்க விஷயம் இல்லைங்கிறத என்ன செய்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எருஃபோ ஹாதல் எஹத்திமால, இதுக்கு வந்து இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால், தஜ்ருபத்து அல் முத்தகர்ரத்து, தொடர்ச்சியாக வரக்கூடிய அனுபவம் தான். இந்த அஜ்வாவுனால் விஷம் ஏற்படாதுங்கிறதுக்கு என்னப்போ ஆதாரம்னு கேட்டால், சாப்பிட்றோம் அவனும் செய்யலையில் அனுபவத்தில் பார்க்குறோம்ல அப்படிங்கிறார். பொமன் ஜர்ரபதாலிக்க சஹமாகு அரஃப அன்னகு முஸ்தமிர்ருன், ஒருத்தர் இதை நம்பி அனுபவத்தில் பார்த்து அவருக்கு நன்மை இருக்குன்னு தெரிஞ்சாரையானால் அது இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குதுன்னு வச்சுக்க. இல்லா அப்படி இல்லை என்று சொன்னால் பொகோ மக்சூஸும் இது ஆலிக்கு சமான், அது அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்க. இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற லட்சணம், ஏற்றுக்கிறனுங்கிறீங்க எப்படி ஏற்றுக்கணுமா,
செஞ்சு பாரு, சரியாக வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது கரெக்டுன்னு சொல்லு. சரியாக வரலன்னா அந்த காலத்தில் ஒன்று இருந்துச்சுங்க. ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு அஜ்வா கரெக்டாக சாப்பிட்டு வரான், பாம்பு கடிச்சிருச்சு. ஆனால் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அஜ்வா ஒன்றும் செய்யலை. இப்படி நீ கண்டாயானால் நீ என்ன விளங்கிக்கிறனே, இது வந்து அந்த காலத்தில் அது இருந்திருக்கும், இந்த காலத்தில் இப்போ இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறாங்க. இதுலேருந்து என்ன விளங்குது? இப்போ ஹதீஸை தான் நடக்கணும்லப்பா, நீ அடித்து சொன்ன விஷயங்கள எதுவுமே கேடு செய்யாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அது எப்படி சாக முடியும் அப்படின்னு கேட்கணும். அவர் என்ன செய்ய டவுட், அவருக்கு நாளைக்கு இவர் குடிக்க சொல்லிட்டு என்ன செய்யணும் பயந்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ குடிச்சு பாரு, அது வந்து விஷம் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாரு, விஷங்களால் உனக்கு பாதிப்பு ஏற்படாமல் பூச்சி கடிச்சு தேள் கடிச்சு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அந்த ஹதீஸு கரெக்டுன்னு விளங்கிக்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அந்த காலத்தில் அந்த பழம் இருந்தது, இப்போதைக்கு அது கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னதாக இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்காட்டுறார். அதே மாதிரி இந்த இடத்துல விஷம்ங்கிறது வந்து எல்லா விஷயத்தையும் தான் எடுத்துக்கொள்ளும்ன்றது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லாக்கின் சியாக்குல் ஹபரி, இந்த வாசகத்தின் நடை எக்தலி தாமீம், அனைத்து விஷயங்களைத்தான் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் அன்னஹு நக்கிரத்துன் ஃபி சியாக்கின் நஃபி, எதிர்மறைக்கு பின்னாடி வரக்கூடிய நக்கிராங்கிற வகையான சொல் வந்திருக்கிறது. அப்போ எந்த விஷயம்னு தான் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டார். அஜ்வாங்கிற விஷயத்தை 100% வந்து செய்ய முடியலை. அதே நேரத்தில் இன்னொருத்தர் கேட்குறாரு, விஷம் குடிக்கிறது வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு. மறுப்பு அந்த காலத்தை கொடுத்துருக்குறாங்க. விஷம் குடிக்கிறதுலாம் ஹராம்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் சில நேரத்தில் கம்மியான விஷங்கள் வந்து மருத்துவமாக பயன்படும். அதனால் விஷம் குடிக்கிறதுலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஹராம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வேற ஒருத்தர் விளக்கம் சொல்லிவிட்டார். இவருக்கு பதில் அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இன்னொருத்தர் சரி இப்னு தீன் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருண்டா, எப்படி இருந்தாலும் இதை வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல இயலலை. மக்கள் வந்து கேள்வி கேட்டு குவிக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், யஹ்தமிலு ஐய கூனல் முராது நகலன் ஹாசன் பில் மதீனத்தி, இது மதீனாவில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை தான் இது குறிக்கிறது. லா யூரஃபுல் ஆன், இப்போது அது நமக்கு தெரியவில்லை அது எந்த மரம் என்று தெரிய, ஒரு மரமாக ஒரு இனம் இல்லையாம், ஒரே ஒரு மரம் இருந்துச்சான், அந்த மரத்துடைய இதைத்தான் அது குறிக்கிறது, இப்போது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. சமாளிச்சுட்டாரு, வீசியை முடிஞ்சு வச்சு. அஜ்வா சாப்பிட்டா விஷம் வர, அது அந்த அஜ்வாவே இல்லைப்பா, அது இப்போ எங்கே இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு போய், அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு, ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்கிறாங்க? அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. சொல்லும்போது என்ன செய்யுது, டவுட் வருது. இந்த கரிஞ்சீரகத்தை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கரிஞ்சீரகம் தானாங்கிறதுலையே 10 கருத்து. கருப்பு விதைன்னு வருது, ஹப்பத்து சவுதா. இவங்க மொழிபெயர்ப்பு நம்ம எல்லோரும் கரிஞ்சீரகம்னு சொல்கிறோம். அது எதை குறிக்கும் என்பதற்கு பல பேர்களை சொல்கிறாங்க. இது அதை குறிக்கும், இதை குறிக்கும், எதை குறிக்கும்ங்கிறத முதல்ல தெரியவில்லை. சரி, அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை சொல்லிவிட்டு ஹத்தாபி சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், விஷத்தை மௌத்தை தவிர அனைத்துக்கும் மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, இது அனைத்துக்கும் என்று பொதுவாக சொன்னாலும் சிலதுக்கு என்று வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறார். எப்படி அர்த்தம்? பதில் அவர் சொல்கிறாரு, ஹத்தாபி சொல்கிறாரு, மின்குள்ளி தாயின், ஒவ்வொரு ஒரு நோய் என்பதற்கு அர்த்தம் என்னென்று கேட்டால், ஹுவ மினல் ஆமில்லது யுராது பில் ஹாசு, அந்த பொதுவானதை நாடாமல் குறிப்பானதை நாடிக்கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், அன்னஹு லைசபி தபி செய்யும் மின நபாத்தி, தாவரங்களில் எந்த ஒன்றிலும் கிடையாது. மா எஜ்மோ ஜமியல் உமுரலத்தி துகாபிடு தபாய, உள்ளங்களுடைய அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய அனைத்து தன்மைகளும் உள்ள ஒரு தாவரம் கிடையாதுங்கிறார் ஹத்தாபி சொல்கிறார். மௌத்தை தவிர அனைத்துக்கும் வியாதி என்று, அனைத்துக்கும் நிவாரணம் என்று சொன்னால் அப்படி ஒரு தாவரமே உலகத்தில் கிடையாது. தாவரங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள் பலர் இவர், அவர் என்ன செய்கிறாரு, அதில் எதுவுமே கிடையாது. அப்போ இன்னமல் முராது நோக்கம் என்னென்று கேட்டால், அன்னஹா ஷிஃபாவும் மின்குள்ளிதாயின் ஏது ருத்துபா, குளிர்ச்சியால் வரக்கூடிய சில நோய்களை குணப்படுத்தும்னு வச்சுக்கிறேன்னு. நீ வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹதீஸை மறுத்துட்ட, வேறு ஒரு செய்தி நீ சொல்கிற, இந்த ஹதீஸுக்கு நீ ஏற்றுக்கிட்டாளா, இப்படி இல்லை, இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டா எப்படி சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருந்து இருக்கிறது என்று அடித்து நீ சொல்லணும். ஏன் இந்த ஹத்தாபி அப்படி சொல்கிற மாட்டேங்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது, இது வஹி இல்லை, இது வந்து சும்மா ஒரு கேள்விப்பட்ட மக்களுடைய பழக்கத்தில் உள்ள சொன்ன விஷயமாக இருக்கும். அப்படி இருக்க போய் தானே ஹதீஸ் மறுப்பாளர் அவர், ஹதீஸை மறுக்கிறக்கா சொல்கிறாரு. ஹதீஸை ஏற்றுக்கிட்டு விளக்கம் சொல்கிறார். அனைத்துக்கும் என்றால் அனைத்துக்கும் என்ற அர்த்தம் இல்லை, இப்படி எங்கேயாவது வருமா, பொதுவாக சொல்லப்பட்டால் பொதுவானது இல்லை. இது எதை சொல்கிறது என்றால், குளிரால் ஏற்பட்ட ஒரு நோய்க்கு அப்போ மூத்தை தவிரன்னு எதுக்கு சொல்லணும், ஹதீஸுடைய வாசகத்தை வச்சு தானே வாதம் பண்ணணும். வாசகத்தில் இருக்கிற என்ன, மூத்தை தவிர எல்லாம்னா எதுக்கும் மருந்தாக இருக்கணும். அப்படி ஒரு பொருள் உலகத்தில் படைக்கப்படலைன்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார்.
இன்னும் சொல்லப்போனால் தேனில் எவ்வளோ ஷிஃபா இருக்கிறது. அந்த தேனையே ஒருவன் குடித்தானேயானால் சில நேரத்தில் அந்த தேன் அவனுக்கு தொல்லை தந்து விடுமே, அதுக்கு என்ன சொல்கிறீன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மருத்துவம் என்பதையெல்லாம் நீங்கள் மார்க்கத்துக்கு சொல்கிற மாதிரியான மதிப்போட முக்கியத்தோடு நீங்கள் சொல்லக்கூடாது. மாற்றி நடக்கலாம். மக்களுக்கு சொல்லும் பொழுது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மருத்துவ முறைகளை நபிகள் நாயகம் அவர்கள் அந்த காலத்து மக்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப எடுத்து சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனால் பஞ்சாயத்தில். ஆனால் இந்த அது இப்படி போக முடியலை. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷத்துக்கும் முறிவு என்று இதில் சொல்லியிருக்கிறீர்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறார், இது குளிர்ச்சியான குள்ளுதாயின் என்றால் எக்பருள் இலாஜபிகா ஃபைன்னகா தன்ஃபவு மினல் அம்ராலில் பாரிதத்தி. குளிர்ச்சியான நோய்களுக்குத்தான் இது நிவாரணமாக இருக்குமே தவிர அம்மல் ஹாரத்து ஃபலா, சூட்டின் காரணமாக நோய் வரும்ல, குளிர்ச்சியினாலே ஒரு மனுஷன் நோய் வரும். ஹீட்டுனாலே என்ன செய்யும், காய்ச்சல் இந்த மாதிரி வைத்து போக்கலாம், ஹீட்னாலே வரும். ஜலதோஷம் இது மாதிரி உள்ளது குளிர்னால வரும். அப்போ ஹீட்டுக்காக வரக்கூடிய நோய்களுக்கு இது பொருந்தாதுங்கிறார். அது எப்படி பொருந்தாதுன்னு பாரு. இப்போ அதிசயம் ஏற்றுக்கிறதா முதல்ல நீ மூத்த தவிரன்னு வந்துருச்சுல, அப்போ அவங்களே ஏற்றுக்கிறல. இந்த விளக்கம் சொல்கிற எல்லாருமே வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களே தவிர அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை சொல்லவே இல்லை. அதை சொன்னதுக்கு மாற்றமான ஒன்றை சொல்லிவிட்டு இப்படி நம்ம வச்சுக்கொள்ளணும்னு சொன்னாலும் நீ ஏற்றுக்கலன்னு அர்த்தம். மரணத்தை தவிர அனைத்துக்கும் நிவாரணம் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தால் அது குளிருக்கு தான் வரும், அதுக்கு தான் வரும், அனைத்துக்கும் வராது. அப்படிலாம் எதுக்கு சொல்கிற, ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், அல்ஹம்து சூரா. இன்னொரு ஆதாரம், இந்த கூட்டம்லாம் ஆதாரம் காட்டுறது. அல்ஹம்து சூரா ஓதி பார்த்தாங்களே, அது குணமடைஞ்சிச்சு, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே அல்ஹம்து சூரா வஹின்னு உங்களுக்கு தெரியலையா? அது இது மாதிரி உள்ளதா, இந்த மாதிரி தேன் மாதிரி அல்லது இந்த மாதிரி பொருள் மாதிரி உள்ளதா? அதெல்லாம் அது வஹியிலேயே என்ன செய்கிறாங்க, குர்ஆனுடைய சூறா ஓதி பார்த்து ஒரு ஆள் தேள் கடிச்சிருச்சு, பிரயாணத்தில் போயிட்டுருக்குறாங்க, யாராவது மந்திரிக்கிற ஆளுக்கான்னு கேட்பாங்க. அபு சைதுல் குதிரி போய் ஓதி பார்ப்பார். ஓதி பார்த்தோன்னே குணமாயிரும். குணமானவுன்னு அவர் இத்தனை ஆடு தரணும்னு பேரம் பேசி ஆடுலாம் வாங்கிட்டு வருவார்னு ஹதீஸ், பரவலான ஒரு ஹதீஸ். அப்போ என்ன கேட்பாங்கன்னு கேட்டால், சோதித்து பார்க்க சொல்கிறீங்கல்ல, இதை சோதித்து பாருங்கள், ஒரு ஆளுக்கு விஷம் கடித்தவன் அல்ஹம்து சூரா ஓதுங்க, குணமாகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹதீஸுக்கு எதிராக சவால் விடுறாங்க. இது வஹி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம். இது அவனவனுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு ரிசல்ட் தரக்கூடிய விஷயம். அஜிபாவில் விஷமுறிவு இருக்குன்னு கேட்டால் ராமசாமி திண்டாலும் விஷமுறிவு இருக்கும், அதில் அப்துல் கார் திண்டாலும் விஷமுறிவு அதில் இருக்கும். அல்ஹம்து சூரா கந்தசாமி ஓதுனா அதில் ஒன்றுமே இருக்காது. அதை நம்பிக்கையோட உணர்வோடு விளங்கி புரிந்து ஓதுனதுனால அல்லாஹ்வுடைய வேதத்துக்குரிய மரியாதை கொடுத்து செய்யும்போது தான் அது கிடைக்கும். என்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா நான் போய் ஓதி ரிசல்ட் வராது. அது ஃபாத்தியா சூராவுடைய குறை இல்லை, என்னுடைய குறை. ஆனால் பொருள்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? பொருள்களுக்கு அந்த தன்மை இருக்குன்னா எல்லாருக்கும் தானே அது இருக்கும். டாக்டர்கள் வைத்தியம் பண்ணுறாங்கன்னா முஸ்லீமுக்கு மட்டும் தான் வைத்தியம் பண்ணுவோம், நீங்கள் உங்களுக்கெல்லாம் வேலை செய்யாதுன்னு ஒரு மருந்து உலகத்தில் ஏதாவது இருக்கா? எந்த மருந்தாக இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு தானே சொல்கிறீங்க. அப்போ இதில் இது எந்த அல்ஹம்து சூரா ஓதி பார்த்தா விஷம் போயிடும்ங்கிறது யாருக்கு உள்ளது? ஓதி பார்க்குற நீங்கள் கரெக்டாக இருக்கணும். குணம் வேண்டாம் எல்லாருக்கும் கிடைக்கலாம், குணம் வேண்டாம் காஃபிரும் கிடைக்கலாம், யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஓதி பார்க்குற ஆள் கரெக்டான ஆளாக இருந்தால் தான் அவருக்கு அந்த அந்த குரானை இஹ்லாஸோட தூய்மையோட உள்ளச்சத்தோட அவர் எவ்வளோ நம்பிக்கையில் போய் ஓதிருக்கிறாரு, அந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த ரிசல்ட் வரும். இதை சோதித்து பார்க்கக்கூடாது. இது ஒரு மெட்டீரியல் கிடையாதுன்னு சொன்னோமா, அதுக்கு ஒருத்தர் விலை கொடுத்துருக்காரு. மெட்டீரியல் கிடையாதான், இதுலேயும் மெட்டீரியல் இருக்கிறது. என்னப்பா மெட்டீரியல் இருக்கிறது? அதில் அவர் என்ன செஞ்சார்னா அல்ஹம்து சூரா ஓதி எச்சியை திரட்டி அவர் மேலே துப்புனார். எச்சி மெட்டீரியல் தானே, எப்படி பயங்கரமான பாயிண்ட்டு. எச்சியை திரட்டி செஞ்சார்னு வருது. இது எங்கே வருது? புகாரில் 5736 வருது. அவர் எச்சியை துப்பிட்டு போகிறாரு. ரசூல்லா அங்கீகரித்தது எச்சிக்கா சூரத்தில் பார்த்தியா ஓதுனதுக்கா? ரசூல்லா என்ன கேட்டாங்க? அதை எச்சியை துப்புனார், என்னென்னு ஓதுனாருன்னு அதுக்கு பிரச்சனை இல்லை. ஓதி பார்த்தார், குணமடைஞ்சிருச்சு. ரசூல்லாட்ட சொன்ன உடனே அல்ஹம்து சூரா ஓதி பார்ப்பதற்கு ஏற்றது எப்படி என்று உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அழகான சூறா ஓதி பார்த்துட்டு வந்திருக்கியே, இதனால் குணமடையும் என்று எப்படி நீ கண்டுபிடித்தா, எப்படி உனக்கு தெரியும்? இந்த எச்சியை துமிழ்ந்தால் எப்படி குணமடைவதை கண்டுபிடித்தான் ரசூல்லா கேட்கல. எச்சியை துப்புனது அங்கீகாரம் இல்லாத சஹாபியுடைய செயல். சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனது ரசூல்லாவுடைய அங்கீகாரம் உள்ளது. அங்கீகாரம் உள்ளதை தான் நீங்கள் ஆதாரம் காட்டணுமே தவிர அங்கீகாரம் இல்லாமல் அவராக செஞ்சதை கொண்டாந்து என்ன செய்யலை, ஆதாரம் காட்டக்கூடாது. அப்போ எச்சியை துப்புனதுக்கு இந்த ஹதீஸில் நீங்கள் சொன்ன ஹதீஸுகளில் ஆதாரம் அங்கீகாரம் கிடையாது. எச்சியை துப்பியிருப்பார், ஓதும்போது அந்த வழக்கத்தை போய் எச்சி துப்பியிருப்பாரா இருக்கு போயிட்டு நான் சொல்கிறாங்க, துப்பியிருப்பார். அதை ரசூல் அங்கீகரிச்சாங்களா? அங்கீகரிச்சது என்ன? நீ என்னப்பா செஞ்ச? ஓதி பார்த்தேன். அல்ஹம்து சூரா ஓதி பார்க்குற சூறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அங்கே ரசூலோட அங்கீகாரம் எதுக்கு மட்டும்தான்? ஓதி பார்க்குறதுக்கு மட்டும்தான். அதனால் அந்த ஒரு வாசத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது,
வைக்க முடியாது. அடுத்தது வந்து தற்கொலைக்கு தூண்டுவதான்னு கேட்பாங்க. தற்கொலைக்கு தூண்டுவது வராது. ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் நான் நம்பிக்கை உள்ள ஆள் தானே, எப்படி தற்கொலைக்கு தூண்டுறதாகும்? அந்த விஷம் ஒன்றும் செய்ய நம்புறீங்க, அப்போ குடிக்க வேண்டியதான, அப்படி தற்கொலைக்கு தூண்டுவது வரும், அதில் வராது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவ்வளவுதான் விஷயம். வாதங்கள் எல்லா வாதத்துக்கும் சொல்லியாச்சு. அடிப்படையாக என்ன செய்கிறாங்கன்னா, மருத்துவமாக சொல்லப்பட்டால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். எத்தனை அதிசயம் கொண்டு வந்தாலும் சரி, சனது சரியாக இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அது வஹி இல்லை. அன்றைய மக்களிடம் இருந்த மருத்துவ முறையை நபிகள் நாயகம் எடுத்து சொன்னார்கள். இப்படி அன்றைய மக்களுடைய வழக்கத்தின்படி உணவு உண்டார்களோ, அன்றைய மக்களுடைய வழக்கப்படி உடை அணிந்தார்களோ, அன்றைய மக்கள் வழக்கப்படி வாகனத்தில் பயணித்தார்களோ, அன்றைய மக்களுடைய வழக்கப்படி தலைமுடி வளர்த்தார்களோ, அன்றைய மக்களுடைய வழக்கப்படி செஞ்ச காரியங்களில் ஒன்றாக அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மறுக்க மாட்டோம். மருத்துவ ஹதீஸுகளை மறுக்க மாட்டோம். திப்ப நபிவிட்டு ஏமாத்துறதை மட்டும் என்ன செய்வோம்? அது வஹீக்கு முத்திர குத்துனீங்கன்னா மறுப்போம். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த 2 ஹதீஸும் அந்த வகையில் வரலை. சாதாரணமாக அஜிவாவில் ஷிஃபா இருக்குன்னு மட்டும் வந்தால், குரானில் சொல்கிற மாதிரி ஃபீஹி ஷிஃபாவுன் மாதிரி வந்தால் சரி, அந்த மாதிரி மக்கள் நினச்சிருக்காங்க, அப்படி போயிடுவோம். நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த ஹதீஸு வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால், இது வந்து காஃபியர்கள் கேள்வி கேட்குற மாதிரி, நிரூபிக்க சொல்கிற மாதிரி, பதில் சொல்ல விட்டு உங்களை ஓட விரட்டுற மாதிரியான வாசகங்களாக அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அஜிவா சாப்பிட்டால் எந்த ஒரு விஷமும் ஒன்றும் செய்யாதுன்றீங்கள. நீ தானே சொன்ன, எந்த ஒரு மொழிபெயர்ப்புலேருந்து நீங்கள் பேசணும். நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் ஏற்றுக்கிற மாட்டான், அது உங்கள் கருத்து. இந்த வாசகத்திலிருந்து என்ன வழங்க வேண்டும்? எந்த ஒரு விஷமும் ஒன்றும் செய்யாது சொன்னீங்கள. இந்த குடிக்கிறதுக்கு அடங்காத எந்த ஒரு விஷயமில் எல்லாம் தானே அடங்க, கேட்க மாட்டான். நீங்கள் சொல்கிற பதிலில் வந்து திருப்பி அடைஞ்சிருவானா? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறீங்க. அதனால் வந்து அஜிவாங்கிற இந்த விஷயமெல்லாம் வந்து அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதை நம்பி குடிச்சுக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. இவனுக்கு தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதனால சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து வஹீங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருக்குது. அதனால் அறிஞர்களில் சில பேர் இதை சப்போர்ட் பண்ணியும் சொல்கிறாங்க. நவவி மாதிரி ஆட்கள் சொன்னால் நம்பிட்டு போயிட வேண்டியதானே நீங்கள் மாதிரியும் சொல்கிறாங்க, மாற்றியும் சொல்கிறாங்க. மாற்றி சொல்கிற ஆட்களை எந்த கணக்கில் வைப்பீங்க? அதனால் அஜிவாங்கிற விஷயமும் கரிஞ்சீரகம் என்பது வந்து அனைத்து நோய்க்கு மருந்து என்று சொல்வது வந்து, அது ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்குன்னு வேறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அனைத்துக்கும் ஒரு மருந்து இருந்தால் அது ஒன்று மட்டுமே எல்லாம் படித்து விட்டு போயிருப்பான். ஒரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஒன்று நோய் இருக்கும், மருந்து இருக்கும் அப்படி விளைவிக்கணும். மருத்துவத்தில் வந்து 100% குணமடையுங்கிற அர்த்தம் கிடையாது. எதுக்குமே அப்படி கிடையாது. எதுக்குமே 100% இருக்குதா? ஒருத்தன் அருவாலை வெட்டினா செத்துருவாங்கிறது 100% தான். எல்லாம் நடந்தால் சாவுவான். துப்பாக்கியில் சுட்டால் செத்துருவாங்கிறது 100%ஆ? இல்லை எல்லாம் நடனா என்ன செய்யும்? துப்பாக்கியில் சுட்டு பிழைச்சவங்களாம் இருக்க தான் செய்கிறான். அது மாதிரி மருத்துவம் அதில் இருக்குது. ஆனால் அது சில நேரத்தில் அந்த ரிசல்ட் இல்லாமல் போகும்ன்ற அடிப்படையில் எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது வகையில் சம்மந்தப்படுத்த மாட்டாங்க, பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பேசிக்காக ஹதீஸை பற்றி புரியலை, இந்த மாதிரி கருதுவது ஹதீஸ்களில் இல்லைங்கிறீங்களே, அதை உங்களை திருத்திக்கிறங்க. ஹதீஸ்களில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சொற்கள் செயல்களில் வந்து வஹீம் இருக்கிறது, வஹி இல்லாதும் இருக்கிறது. வஹி தான் நமக்கு கடமை. வஹி இல்லாத ஆயிரக்கணக்கான விஷயங்களை நீங்கள் வந்து செய்வது கிடையாது. ஆனால் நம்புறீங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க நம்புறீங்க, அதை செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த வகையில் தான் மருத்துவமும் அடங்கும் என்பதை நாங்கள் வாதமாக வைக்கிறோம். இதுக்கு மாற்று வாதம் வச்சிங்கன்னா சரணம் என்ன செய்வோம், அதற்கு நம்ம பதிலை சொல்லுவோம். சொல்லுவோம்.